கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு பாடலை பாடலாம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீ, உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்துற. நல்ல ஒரு கருத்துள்ள பாடல். ஸ்தோத்திரம். பரலோகத்தில் 24 மணி நேரமும் கர்த்தரை துதிக்கிறார்கள். அல்லேலூயா. நம்ம 1 மணி நேரம் தான் துதிக்க போகிறோம், அது 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓகே, டெய்லி துதிக்கணும். அந்த வசனம், அந்த பாடல் அப்படி உந்த நாம உயர்த்தும் இடத்தில் அங்கே ஆண்டவர் வாசம் பண்ணுவார். அவரை போல வேறு தெய்வம் இல்லை. அவர் சர்வ சிருஷ்டிகர். துதிகன மகிமையெல்லாம் அவருக்கு தான். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி பரலோகமே உம்மை துதிப்பதா. பரலோகமே உம்மை துதிப்பதா. கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா. கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா. கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா. கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா. கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே பரலோகமே உம்மை துதிப்பதா. கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா. கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகம் பரலோகமே உம்மை துதிப்பதா. கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா. கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா.
கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரிசுத்தர் 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 ஆமென். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளு. பரலோகமே பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளு. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? பைபிளில் இருக்கிற எல்லா வாக்கு தத்தங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள் எப்படி இருக்கிறது? ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அதை குறித்த நல்ல ஒரு பாடல். வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்றும் இருக்கிறதே. அவர் சர்வ வல்ல தேவன், அவர் சொன்னதை செய்கிறவர். இந்த பாட்டில் 3 பேர் வருவாங்க. ஃபர்ஸ்ட் யார் வருவா தெரியுங்களா? சாரா. செத்து போன சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்தது என்னது? கர்த்தருடைய வார்த்தை. குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. வாய்ப்பே இல்லாத இடத்துல வாய்ப்பை உண்டு பண்ணுகிறது தான் நம்முடைய ஆண்டவர். கற்பம் செத்து போச்சு, சாராளுடைய கற்பம். ஐயாவுக்கும் வயசாச்சு. இந்த ஐயா ஆபிரகாம் ஐயாவுக்கும் வயசாச்சு. ஆனால் என் ஆண்டவர் சீக்கிரம் போடுப்பா, அதுக்கு தானே பேசிகிட்டு இருக்கோம். வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்கள் ஆமென்றும் ஆமென்றும் இருக்கிறது. அடுத்து 2வது வர்றது பார்க்கும்போது யார் வருவா? தாவீது. துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியது அவர் சொன்ன வார்த்தை. அடுத்த 3வது யார் வாரா? யோசேப்பு. இவங்களுக்கெல்லாம் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நமக்கு சொன்ன வார்த்தை எத்தனை வார்த்தை நிறைவேற்றிருக்க. இந்த வருஷம் கொடுத்த வாக்கு தத்தமே இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நமக்கு சொன்ன நல்ல வார்த்தையை எத்தனை காரியத்தை இன்னும் சிலது நடக்கணும். உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. அது ஏற்ற நேரத்தில் கர்த்தர் என்ன செய்வார்? நிச்சயம் என்ன செய்வார்? செய்வார். சபையாருடைய ஜெபம், எத்தனை ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். நல்லா உற்சாகமாக கரங்களை தட்டி பாடலாமா? வாக்கு தத்தங்கள். வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்றும் இருக்கின்ற. வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கின்றது. அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாது. அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாது. ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென். சொல்லுங்க ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். செத்து போனதா சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையை செத்து போனதா சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நமக்கு நிறைவேறும்.
குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறும். இப்ப சொல்லுங்க ஆமே, ஆமே, ஆமே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே, ஆமே, ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. அப்படியாகட்டும். ஆமே, ஆமே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே, ஆமே, ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே அவர் சொன்ன வார்த்தையை. துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே அவர் சொன்ன வார்த்தையை. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. தாவீது வாழ்க்கையிலே குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. இப்ப சொல்லுங்க ஆமே, ஆமே, ஆமே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே. விசுவாசத்தோடு ஆமே, ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே, ஆமே, ஆமே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே, ஆமே, ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையை. இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையை. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவே. யோசேப்புடைய வாழ்க்கையிலே குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறினே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. இப்ப சொல்லுங்க ஆமே, ஆமே, ஆமே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே, ஆமே, ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே, ஆமே, ஆமே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே, ஆமே, ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கின்றதே. அவர் சர்வ வல்ல தேவனாக இருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமே, ஆமே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே, ஆமே, ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே, ஆமே, ஆமே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே. இயேசுவே ஆமே, ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நல்ல உற்சாகமா இயேசு சொன்னதெல்லாம் ஆமேன், ஆமேன், ஆமேன். வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமென்று. இன்னொரு நல்ல பாடல். ஆகாதது எதுவும் இல்லை,
உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. இந்த பாட்டை ஃபாதர் பெர்க்மன்ஸ் ரொம்ப அருமையாயிட்டு இருக்கிறார். 1-2 அடியை சொல்லட்டுங்களா? துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு. இவங்க துதிச்சாங்க, அவ்வளோதான். ஆலயத்தில் வந்து உபவாசத்தோட எதிரிங்க 3 கூட்டம் யோசபாத்துக்கு விரோதமா. சில இடத்துல யுத்தம் செய்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லல பைபிளில். ஆனால் இந்த இடத்துல போய் கையை வெட்டல, போல வரல. இவங்க துதி செஞ்சாங்க, அவங்க எதிரிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செஞ்சாங்க? வெட்டுண்டு மடிய. இன்னொரு வார்த்தை ரொம்ப சூப்பராகிட்டு இருக்காரு. அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். அந்த இயேசு நாமம் தான். என்ன வாசல் அந்த வாசல் சொல்லுங்க? அலங்கார வாசல். ஆனால் இவர் எப்படி இருக்கிறாரு? அலங்கோலம் முடவன். எத்தனை வருஷம் முடவன் யோசிச்சு பார்த்தீங்களா? அப்போஸ்தலர் நடபடியெல்லாம் படிச்சிங்களா? 40 வருஷம். எத்தனை வருஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷன் 40 வருஷம் நடக்கலைன்னா எப்படி இருக்கும்? நான் சிஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் ஒரு 51 நாள் 55 நாள் அப்புறம் இங்கே வந்து நடந்தேன். 55 நாள் என் வாழ்க்கையில் நடக்காமல் இருந்தேன், படுத்த படுக்கையா. ஆனால் அவர் 55 நாள் இல்லை, எத்தனை வருஷம்? அவர் அவ்வளோதான், லைஃபே அவ்வளோதான். நம்ம லைஃபு ஃபுல்லாக நான் என்ன செய்ய போகிறோம், அப்படி தான் இருக்க போகிறோன்னு நினச்சிட்டார். இந்த நல்ல கருத்துள்ள பாடல், நல்லா உணர்ந்து இப்படி நிறைய அடி நல்ல அடியாக இருக்குது. நல்ல கரங்களை தட்டி படலாமா? ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. நல்ல உற்சாகமா கரங்களை தட்டுங்க. ஃபஸ்ட் அந்த தாளத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல உற்சாகமா, இன்னும் சத்தமா. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. மறுபடி ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும். நல்ல விசுவாசத்தோடு ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றி, அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றி. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. நல்ல விசுவாசத்தோடு ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. உம்மாளாக எல்லாமாக, உம்மாளாக எல்லாமாக. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, ஆகாதது ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். ஆமென். அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாளாக எல்லாமாக, உம்மாளாக எல்லாமாக. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கோளும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபு, பெருக செய்தி பெருங்கூட்டமா. கோளும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபு, பெருக செய்தி பெருங்கூட்டமா. உம்மாளாக எல்லாமாக, உம்மாளாக எல்லாமாக. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. இயேசுவே, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கி வீட்டீர். எவ்வளவு அற்புதம் பாருங்க.
கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கி விட்டி. உம்மாளாக எல்லாம் அவரால் தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. இயேசுவே ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஈசாக்கு ஜெபித்ததாலே ரேபேக்காள் கருவுற்று இரட்டையர்கள் பெற்றெடுத்தாலே. அற்புதம் அற்புதம். ஈசாக்கு ஜெபித்ததாலே ரேபேக்காள் கருவுற்று இரட்டையர்கள். மறுபடியும் ஈசாக்கு ஜெபித்ததாலே ரேபேக்காள் கருவுற்று இரட்டையர்கள் பெற்றெடுத்தாலே. அது ஆண்டவரால தான் முடியும். உம்மாளாக எல்லாமாக, உம்மாளாக எல்லாமாக. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் எல்லாம் அவரால் கூடும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது. எலியாவின் வார்த்தையாலே சாரிபாத் விதவை வீட்டில் எண்ணெய் மாவு குறையவில்லையே. அற்புதம். எலியாவின் வார்த்தையாலே சாரிபாத் விதவை வீட்டில் எண்ணெய் மாவு குறையவில்லையே. உம்மாளாக எல்லாமாக, உம்மாளாக எல்லாமாக. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஜெபவீரன் தானியேலை சிங்கங்களின் புகையினிலே சேதமின்றி காப்பாற்றினீ. ஜெபவீரன் தானியேலை சிங்கங்களின் புகையினிலே சேதமின்றி காப்பாற்றினீ. உம்மாளாக எல்லாமாக, உம்மாளாக எல்லாமாக. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அடுத்தடி கானா ஊர்ல வார்த்தை சொல்ல கப்பர்நகும் சிறுவன் அங்கே சுகமானான். எங்க இருந்து வார்த்தையை சொல்றாரு? கானா ஊர்ல இருந்து வார்த்தையை சொல்றாரு. யோசிப்பாரு, இந்த சிறுவன் எங்க இருக்கிறான்? உயிருக்கு போராடிட்டு கப்பர்நகம்ல. கானா ஊருக்கு கப்பர்நகமுக்கு எத்தனை கிலோமீட்டர்? வார்த்தையில வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. எவ்வளவு அருமையாயிட்டு இருக்காரு பாரு. கானா ஊர்ல வார்த்தை சொல்ல கப்பர்நகும் சிறுவன் அங்கு சுகமானான். அதே அந்த நேரமே அப்பாதான் வந்திருக்கிறாரு. நீ போகலாம், உன் குமாரன் வளைச்சிருக்கான்னு சொல்றாரு. அவங்க சுகம் ஆச்சுன்னு வர்றாங்க, டைமை பார்க்குறாங்க. இவர் சொன்ன நேரமும் அந்த மகனுக்கு சுகமான நேரமும் எப்படி இருக்கு சொல்லுங்க சத்தமா? கரெக்டாக இருக்கு. எத்தனை நேரம் நீங்களும் நான் வியாதியில் இருந்தோம், மட்டும் ஆண்டவர் சுகம் கொடுத்தாரு. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சுகம் கொடுத்தனால தான் இன்னைக்கு வாடுறோம், கையை தட்டுறோம், பாடுறோம், ஒரு முகத்தை ஒரு பார்க்குறோம். வியாதியே வரலன்னு சொல்லலை, வியாதி வந்துச்சு, பலவீனம் வந்துச்சு. ஆமாம், நாளைக்கு மட்டும் ஆண்டவர் என்ன செஞ்சார்? உங்களுக்கு எனக்கு நல்ல சுகம் கொடுத்தா. கடைசி அடி இருக்காப்பா, தண்ணீரால் ஜாடிகளை. ஓகே, எல்லா அடியும் இருக்கு. நான் 4 அடி தான் பாடலான்னு நினச்சேன். அற்புதத்தை பாட பாட விசுவாசம் வருது. தண்ணீரால் ஜாடிகளை கீழ்ப்படிந்து நிரப்பினதால் திராட்சரசம் வந்தது. சேர்ந்துனால சத்தமாக படிங்க. தண்ணீரால் ஜாடிகளை கீழ்ப்படிந்து நிரப்பினதால் திராட்சரசம். எப்படிங்க தண்ணீர் திராட்சரசமாக மாறும்? தண்ணீருக்கு நிறம் இருக்கா, மனம் இருக்கா, குணம் இருக்கா? நிறம் இல்லாத, மனம் இல்லாத, குணம் இல்லாத ஆண்டவர் சொன்னால் எல்லாமே மாறும். அல்லேலூயா. அவங்க கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க, அந்த கீழ்ப்படிஞ்சாங்க, அதை தான் பார்த்தார். அந்த கானா ஒரு கல்யாணத்தில் தான் அற்புதம் செஞ்சார் ஜீசஸ். அதை போனாங்க, முண்டு கொடுங்கன்னாங்க. அப்போவும் என்னடா தண்ணியை முண்டு, அதெல்லாம் கர்த்தர் சொன்ன, அப்படி சொன்னதை செஞ்சோம்னா அற்புதம் நடக்கும். இந்த 2 அடியும் பாடலாம். கானா ஊரில் வார்த்தை சொல்ல. ஓகே, நல்லா கரங்களை தட்டி. கானா ஊரில்
இன்னும் நல்ல பலத்த கைகளை தட்டி. கானாவூரில் வார்த்தை சொல்ல கப்பர்நகும் சிறுவன் அங்கே சுகமானான். கானாவூரில் வார்த்தை சொல்ல கப்பர்நகும் சிறுவன் அங்கே சுகமானான் அந்நேரமே. மறுபடியும் கானாவூரில் வார்த்தை சொல்ல கப்பர்நகும் சிறுவன் அங்கே சுகமானான் அந்நேரமே. உம்மாளாக எல்லாமாக, உம்மாளாக எல்லாமாக, ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல, ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. தண்ணீரால் ஜாடிகளை கீழ்ப்படிந்து நிரப்பினதால் திராட்சரசம் வந்ததையா. தண்ணீரால் ஜாடிகளை கீழ்ப்படிந்து நிரப்பினதால் திராட்சரசம் வந்ததையா. மறுபடி தண்ணீரால் ஜாடிகளை கீழ்ப்படிந்து நிரப்பினதால் திராட்சரசம் வந்ததையா. Once more time. தண்ணீரால் ஜாடிகளை கீழ்ப்படிந்து நிரப்பினதால் திராட்சரசம் வந்ததையா. அது அவரால் தான் முடியும். உம்மாளாக எல்லாமாக, உம்மாளாக எல்லாமாக, ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல, ஆகாதது ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றேன், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றேன், ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல, ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. கடைசியா துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தே. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தே. உம்மாளாக எல்லாமாக, உம்மாளாக எல்லாமாக, ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. இயேசுவே ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அப்படியே சுலவா பாடலாமா? அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் அன்று நடந்தானே இயேசு நாமத்தில். சத்தமா அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் அன்று நடந்தானே இயேசு நாம. கோலும் கையுமாக, கோலும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபு. பெருக செய்தீர் பெருங்கூட்டம். 12 கோத்திர பிதாக்களாய் கோலும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபு. பெருக செய்தீர் பெருங்கூட்டமா. கண்ணீரை கண்டதாலே, கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கி எவிர் மகனை உயிரோடு எழுப்பினார். கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கி வீட்டி. ஈசாக்கு ஜெபித்ததாலே, ஈசாக்கு ஜெபித்ததாலே ரேபேக்காள் கருவுற்று இரட்டையர்கள் பெற்றெடுத்தாளே. 20 வருஷம் குழந்தைக்காக காத்திருந்தாங்க. ஈசாக்கு ஜெபித்ததாலே ரேபேக்காள் கருவுற்று இரட்டையர்கள். பஞ்ச காலத்துல எலியாவின் வார்த்தையாலே சாரிபாத் விதவை வீட்டில் எண்ணெய் மாவு குறையவில்லையே. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, எலியாவின். நல்லா பார்த்து பாடுங்க. அநேகருடைய சத்தம்
பார்த்துட்டே இருக்கீங்க. ஜெப வீரன் தானியேலை சிங்கங்களின் குகையினிலே சேதமின்றி, இதெல்லாம் நடந்த அற்புதம். நீங்க மாத்திரம் சத்தமாய் ஜெப வீரன் கானாவூரில் வார்த்தை சொல்ல, கானாவூரில் வார்த்தை சொல்ல கப்பர்நகும் சிறுவன் அங்கே சுகமானான் அந்நேர. He's a miracle working God. கானாவூரில் வார்த்தை சொல்ல கப்பர்நகும் சிறுவன் அங்கே சுகமானான் அந்நேரம். கடைசியாக தண்ணீரால் ஜாடிகளை கீழ்ப்படிந்து நிரப்பினதால் திராட்சரசம் அற்புதத்திலும் அற்புதம். தண்ணீரால் ஜாடிகளை கீழ்ப்படிந்து நிரப்பினதால் திராட்சரசம் 2 கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி உம்மாலாக எல்லாமா நல்ல விசுவாசத்தோடு உம்மாலாக எல்லாமாக ஆகாதது எதுவும் இல்லை. உம்மால் ஆகாதது என் வாழ்க்கையில செய்வீங்க ஆண்டவரே. ஆகாதது எதுவும் இல்லை. உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கடைசி அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர். அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர். ஆகாதது எதுவும் இல்லை. உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நல்ல கரங்களை தட்டி, நல்ல பலத்த கைகளை தட்டி உற்சாகமா அப்படி எழுந்து நிற்கலாமா? இருக்கட எழுந்து நின்று அப்படியே அர்ப்பணிப்புக்கு அடையாளமா வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே நான் உமக்கு அடிமைன்னு ஒப்பு கொடுப்பீங்களா? கையை உயர்த்தி, கையை வலிச்சுட்டு அப்புறம் கையை கீழே போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் கையை உயர்த்தும். ஆண்டவரே உமக்கு நான் அடிமைப்பா. எல்லாரும் கையை உயர்த்தலாமா? நம்ம அகிலா சிஸ்டர் கையை உயர்த்திட்டு இருக்கும்போது, ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் கையை உயர்த்தி மரியாதை போல அடிமையாக ஒப்பு கொடுக்குறோம். உலகத்துக்கு, பாரம்பரியத்துக்கு, ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி விக்கிரகத்துக்கு அடிமையாக இருந்தோம். இப்போ நாங்கள் பரிசுத்தத்துக்கு அடிமை, உங்களுக்கு நாங்கள் அடிமை. உங்களுடைய வார்த்தையின்படியே எங்களுக்கு ஆக கடவுது. இன்னும் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க சொல்லி சிஸ்டர் கையை உயர்த்தி ஜெபிக்கும் போது எல்லாரும் கண்களை மூடி சின்சியரா உண்மையா ஒரு சின்ன ஜாம் பண்ணலாமா? சிஸ்டர் ஜாமான். உலகம் மாமிசம் பிசாசு கடியில் அடிமையாகவே பாவினான் ஜீவித்தே. தெரிந்தவர்கள் பாடலாமே.
உலகம் மாமிசம் பிசாசு கடியில் அடிமையாகவே பாவினான் நல்ல உணர்ந்து நிம்மதி இழந்தேன், நிம்மதி இழந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன், மனம் போல் நடந்தே ஏமாற்றம் அடைந்தே. என்னையாய் தேடினீர், என்னையாய் தேடினீர் ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்த ஓ துரோகினா. என்னையாய் தேடினீர் ஐயா இயேசுநாதா, அடிமை உமக்கே இனி நான். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்போ கொஞ்ச நேரம் நல்ல ஸ்தோத்திரம் பாடலை எப்படி உற்சாகமாக பாடுறோமா, கரங்களை தட்டி அதேமாரி கண்ணை மூடி கொஞ்ச நேரம் உங்களுக்கு தெரிஞ்ச இயேசுவே நல்லவரே வல்லவரே வசனத்தை சொல்லி கொஞ்ச நேரம் சின்ன பிள்ளைங்களாம் அங்கிட்டு வேடிக்கை பார்க்காம கண்ணை மூடி கொஞ்ச நேரம் துதிக்கலாமா? துதிச்சுட்டு அப்புறம் பாடலாம். துதிங்க, அப்படியே கண்ணை மூடி துதிங்க. அம்மா துதிங்க, ஐயா துதிங்க, சிசு துதிங்க, பின்னாடி இருக்கும் முன்னாடி மற்றவங்கள பார்க்காதீங்க, என்னைய பார்க்காதீங்க, நீங்கள் துதிங்க. நீங்கள் பாடலை பாடணும், கையை தட்டணும். நீங்கள் அர்ப்பணிச்சிங்க, பாவத்தை அறிக்கை செஞ்சீங்க, இப்போ துதிக்கிற நேரம். உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தையை சொல்லி துதிங்க. தம்பி, வாலிப தம்பி எத்தனை நன்மை செஞ்சிருக்கார், செஞ்ச நன்மையை சொல்லி துதிப்பா, இன்னும் நன்மையை செய்வார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டு. சின்ன பிள்ளைங்களாம் துதிங்க, பெரியவங்க வயசானவங்களாம் துதிங்க. ஸ்தோத்திர பலிகிடுகிறவன் அவரை மகிமைப்படுத்துகிறோம். ஒரு ஸ்தோத்திரம் பண்ணாலும் அவரை மகிமைப்படுத்துறீங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, தேங்க்ஸ் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நல்ல உணவு கொடுத்தீங்க ஆண்டவரே, ட்ரெஸ்ஸு கொடுத்தீங்க, இருக்க இடத்த கொடுத்தீங்க அப்பா. சரீரத்தில் பலவீனம் வந்தது, உங்கள்கிட்ட கொடுத்த நல்ல சுகத்துக்காக நன்றி, ஆரோக்கியத்துக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனையோ சோர்ந்து போன நேரத்தில் பலப்படுத்தினீங்க அப்பா. எத்தனையோ துக்கங்கள் வந்தது, எங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீர். ஹல்லேலூயா. கண்ணீரை தொடச்சிங்க, கரம் பிடித்து நடத்துனீங்க. ஹல்லேலூயா. பிசாசு எங்களுக்கு விரோதமாக, ஊழியத்துக்கு விரோதமாக பின்வாங்கி போக, சபையை விட்டு பின்வாங்கி போக எத்தனை தரம் பிரித்து ஆண்டவர் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் என்று உறுதியா இருக்க உதவி செய்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. நீர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன், என் தகப்பனாருடைய தேவன், இயேசுதாஸின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இங்க வந்திருக்கிற எல்லாருடைய தேவனே ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகளுடைய தேவனே ஸ்தோத்திரம். இங்க வந்திருக்கிற சகோதரர்களுடைய தேவனே ஸ்தோத்திரம். இங்க வந்திருக்கிற சகோதரிமார்களின் தேவனே ஸ்தோத்திரம். இங்க வந்திருக்க வயதான அம்மாமார்களின் தேவனே ஸ்தோத்திரம். தலைமுறை தலைமுறைக்கு அடைக்கணும். நல்ல கருத்தா துதிங்க, நல்ல ஆவியில நிரம்பி கத்துற துதிங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம், நல்ல ஆவியானவரே ஸ்தோத்திரம், ஆவியை உற்சாகப்படுத்துற ஆவியானவரே ஸ்தோத்திரம், வரங்களை தந்த ஆவியானவரே ஸ்தோத்திரம், எங்களுக்குள் இருக்கிற ஆவியானவரே ஸ்தோத்திரம், வசனத்தை நினைப்பூட்டுகிற ஆவியானவரே ஸ்தோத்திரம், தேற்றரவாளனே ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி. தேவன் எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறீர். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுவார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். தேவனுடைய புத்திரரா எங்களை புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்தீரே அப்பா. பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்தீரே. ஹல்லேலூயா. அழைத்தவர் உண்மையுள்ளவர், இதுவரை நடத்தினீர். எபினேசரே, எல்ரோயி, மகிமையின் ராஜா, மகிமையோட சீக்கிரம் வரப்போகிறீர். உம்முடைய வருகைக்கான எல்லா அடையாளங்களும் நடந்து கொண்டு இருக்கிறது. யுத்தங்களின் செய்தியை கேள்விப்படுவீர்கள். கொல்ல நோய்கள், அன்று பூமி அதிர்ச்சிகள், கள்ள தீர்க்க தரிசனங்கள், அண்டவர் மத்தேயு 24, மார்க் 13, லூக்கா 27 சொல்லப்பட்ட அத்தனை வார்த்தையும் 100% அண்டவர் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. மணவாளனாய் வரப்போகிறீர். சபையை மறுரூபப்படுத்த ஆவியானவர் இருக்கிறீர். எங்களை அழைத்து செல்ல மணவாளன் வரப்போகிறீர். நித்திய விவாகத்துக்கு என்று எங்களை நியமித்தீர். ஓ சபை, நித்திய விவாகத்தின் மணவாட்டியா எங்களை நியமித்திருக்கிறீர். சீக்கிரம் வரப்போகிறீர். இயேசு ராஜா, உம்முடைய வருகைக்காக ஸ்தோத்திரம். முதல் வருகை பாவிகளை ரட்சிக்க வந்தீங்க, இப்பொழுது இரண்டாவது வருகை வரப்போகிறது.
நீர் வரப்போகிறீ. ஜீச கூப்பிடுங்க எல்லாரும் கண்களை மூடி. ஜீச 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 மகிமையின் ராஜா, பூமி அதிசயிக்க, வானோர் ஆர்ப்பரிக்க, தூத தொனியுடன் வரப்போறீங்க. ஆசை மகிமனவர் பிதாவின் மகிமையோடு நேச மனவாட்டிய சபையை மறுரூபமாக்க வரப்போறீங்க. சுத்த பிரகாசமாய் சித்திர தையலாடை, ஓ தூய நீதியுடன் வெண்வஸ்திரம் தரிப்போம். ஆவியும் மனவாட்டியும் அழைத்திடும் நேரமல்லோ. ஹல்லேலூயா ஜீசஸ். மகிமையின் ராஜா மகிமையோடே வருகின்றார் மேகமீதில். இப்ப பாடுறோம், ஒரு நாள் இது நடக்க போகுது, உணர்ந்து பாடுவோம். மகிமையின் ராஜா மகிமையோடே வருகின்றார். பாட்டு தெரியலன்னா ஸ்கிரீன்ல பார்த்து சத்தமா பாடுங்க. ஆனந்தமே 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 பேரா, அதுதான் உலகத்திலே பேரானந்தம். ஆனந்தமே 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 பேரானந்தமே. இப்ப நல்ல கைகளை தட்டி தட்டி ஆவில நிரம்பி நிரம்பி நல்ல பலத்த கைகளை தட்டி, ஒருவரால் சும்மெல்லாம் எல்லாரும் கைகளை தட்டி தட்டி ஆவில நிரம்பி பார்த்து பார்த்து பாடி ஓ வருகை நினைத்து களி கூறுங்க. மகிமையின் ராஜா மகிமையோடு வருகின்றார் மேகமிது. மகிமையின் ராஜா மகிமையோடு வருகின்றார் மேகமிது. ஆனந்தமே 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 பேரானந்தமே ஆனந்தமே 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 பேரானந்தமே பூமி அதிசயிக்க, ஆமென் வானோர் ஆர்ப்பரிக்க. அதெல்லாம் நடக்க போகுது. பூமி அதிசயிக்க இயேசுவே வானோர் ஆர்ப்பரிக்க, தூத தொனியுடனே மேகமிதில் வருவார். தூத தொனியுடனே மேகமிதில் வருவார். சொல்லுங்க அன்பர்கள், அன்பர்கள் நாங்கள் இயேசுவை சந்திப்போம். ஆனந்தம் ஆனந்தமே நிச்சயம் நடக்க போகுது. அன்பர்கள் நாங்கள் இயேசுவை சந்திப்போம். ஆனந்தம் ஆனந்தமே நல்ல ஆவில நிரம்பி மகிமை. மகிமையின் ராஜா மகிமையோடு வருகின்ற மேகமிது. இயேசுவே மகிமையின் ராஜா மகிமையோடு வருகின்ற மேகமிது. ஆசை ஆசை மகிமனவர் பிதாவின் மகிமையோடு, ஆசை மகிமனவர் பிதாவின் மகிமையோடு. நேச மனவாட்டி நேச மனவாட்டியை மறுரூபமாக்க வருவார். நேச மனவாட்டியை மறுரூபமாக்க வருவார். அவளாய் நாமும் இயேசுவை சந்திப்போம். ஆனந்தம் ஆனந்தமே அவளாய் நாமும் இயேசுவை சந்திப்போம். ஆனந்தம் ஆனந்தமே மகிமையின் ராஜா மகிமையின் ராஜா மகிமையோடு வருகின்ற மேகமிது. ஆமென் மகிமையின் ராஜா மகிமையோடு வருகின்ற மேகமிது. சுத்த சுத்த பிரகாசமா சித்திர தையலாடை, சுத்த பிரகாசமா சித்திர தையலாடை, தூய நீதியுடனே வெண்வஸ்திரம் தரிப்போம். ஆமென் தூய நீதியுடனே வெண்வஸ்திரம் தரிப்போம். விண்ணவர்
விண்ணவர் சாயலில் இயேசுவை சந்திப்போம். ஆனந்தம் ஆனந்தமே, விண்ணவர் சாயலில் இயேசுவை சந்திப்போம். ஆனந்தம் ஆனந்தமே, மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா மகிமையோடு வருகின்ற மேகமிது. ஆமென் ஆமென். மகிமையின் ராஜா மகிமையோடு வருகின்ற மேகமிது. கடைசி ஆவி மனவாட்டி, ஆவியில் மனவாட்டியோ அழைத்திடும் நேரமல்லோ. இயேசுவே, ஆவியில் மனவாட்டியோ அழைத்திடும் நேரமல்லோ. ஆயத்த ஆயத்த விழிப்புடனே பூரணம் அடைந்திடுவோம். ஆயத்த விழிப்புடனே பூரணம் அடைந்திடுவோம். காலமும் சென்றது, காலமும் சென்றது, நேரமும் வந்தது ஆனந்தம் ஆனந்தமே, காலமும் சென்றது, நேரமும் வந்தது ஆனந்தம் ஆனந்தமே. மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா மகிமையோடு வருகின்ற மேகமிது. ஆமென். மகிமையின் ராஜா மகிமையோடு வருகின்ற மேகமிது. ஆனந்தமே 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 பேரானந்தமே, ஆனந்தமே 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 பேரானந்தமே. ஆனந்தமே 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 பேரானந்தம். மறுபடியும் ஆனந்தமே ஆனந்தமே ஆனந்தமே. பேரானந்தமே. Once more time. ஆனந்தமே 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 பேரானந்தமே. நல்ல கைகளை தட்டி, கைகளை தட்டி. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். Jesus is coming soon. Jesus is coming soon. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நன்றி ஆண்டவரே. வந்த நேரம் முதற்கொண்டு எவ்வளவு பலன் உங்களுக்கு எனக்கு கொஞ்சம் அந்த இருக்கிற நம்ம பலத்தோட ஆராதிச்சோம். இப்போ கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி ஒரு நிமிஷம் அமைதியாய் அப்படி முகத்தை நோக்கி பாருங்க. அவர் ஆராதனையின் நாயகன், அவர் ஆராதனை வேந்த. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல, திங்க செவ்வாய் புதன் வியாழன், இந்த ஜூன் மாதம் முடிய போகுது. ஜூன் மாதம் மாத்திரம் இல்லை, ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர், இந்த 2025 மாத்திரமல்ல 26லையும் நமக்கு எவ்வளோ நாள் ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. நர வயது வரை, முதிர் வயது வரை, உங்களுக்குள்ள எனக்குள்ள ஆவி மூக்கை விட்டு வாயை விட்டு போகிற வரைக்கும் அவர் ஆராதனைக்கு பாத்துறார். ஜீசஸ் அப்படி உயிர் போகிற வரைக்கும் கத்தரை பிதாவேன்னு சொன்னார். பிதாவே, ஆவி உம்முடைய கரத்துல கொடுக்கிறேன்னு. அந்த சிலுவையில கூட பிதாவேன்னு செபித்தார். எல்லா சூழ்நிலையில் ஸ்தோத்திரத்தோட தான் கல்வாரி பாடுக்கு நேர கடந்து சென்றார். ஒரு உண்மையான கிறிஸ்தவன் எல்லா சூழ்நிலையும் கத்தரை ஆராதிக்கணும். இன்பத்தில், துன்பத்தில், கஷ்டத்தில், நஷ்டத்தில், பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், நிந்தையில், அவமானத்தில், எல்லா சூழ்நிலையிலும் தாவீதை போல கத்தரை துதிக்கிறவங்க தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே, என் ஆயுள் முடிவு வர உம்மை துதிப்பேன், தொழுது கொள்வேன் சொல்லி அந்த பாடலை பாடி கத்தரை ஆராதிக்கலாமா? ஜீசஸ் ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தரும் நீ. நல்லா பார்த்து உணர்ந்து பாடுங்க. ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தரும் நீ. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும்
வரை இயேசுவே உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே. ஆராதனை ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே. ஆயிரம் ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே. விடிவெள்ளியே விடிவெள்ளியே எங்கள் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. விடிவெள்ளியே விடிவெள்ளியே எங்கள் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை ஆராதனை நாயகன் நீரே, இயேசுவே ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. அப்படியே முழங்கால் படியிட்டு மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே, முழங்கால் யாவும் முடங்கிடவே மகிழ்வுடன் துதித்திடுவேன். இந்த அடியை மாத்திரம் பாடி உங்கள் முன்பாக இடம் இருக்கும் என்றால் சாசாங்கமாய் விழுந்து கத்தரை பணிந்து கொள்ள போகிறோம். இடம் இல்லாவிட்டால் எவ்வளவு தலைகளை தாழ்த்த முடியுமோ தாழ்த்தி உண்மையாய் பரிசுத்த அலங்காரத்துடன் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்து ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்து ஜெபம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம். மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே, மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவும் முழங்கால் யாவும் முடங்கிடவே மகிழ்வுடன் துதித்திடுவே. முழங்கால் முழங்கால் யாவுமே முடங்கிடவே மகிழ்வுடன் துதித்திடுவே. கடைசி ஆராதனை நாயகன் ஆராதனை நாயகன் நீரே, அவர் ஒருவருக்கே ஆராதனை. ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை ஆயுள் முடியும் வரை அவரை மாத்திரம் உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை ஆயுள் முடியும் வரை இயேசுவே உம்மை தொழுதிடுவே. அப்படியே பணிந்து கொள்வோம். ஆண்டவரே, இன்னைக்கு மாத்திரமல்ல என் வாழ்நாள் இறுதி வரை இதே மாதிரி பாடி துதிப்பேன். வீட்டில் இருந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணுவேன், பாடுவேன். குடும்ப ஜெபத்தில் பாடுவேன், தனி ஜெபத்தில் பாடுவேன். சர்ச்சில் இருக்கும்போது அங்கே வந்து சபையோடு துதிப்பேன். ஆண்டவரே, வாழ்நாள் இறுதி வரை நான் தொழுது கொள்வேன்னு சொல்லி தீர்மானத்தோடு தொழுது கொள்ளுங்க.
பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி. உங்களுடைய சமூகத்தில் வந்த நேரம் முதற்கொண்டு இவ்வளோ நேரம் பழைய புதிய பாடல்கள் மூலம் பாடி துதிக்க, ஆராதிக்க, பணிந்து கொள்ள, ஸ்தோத்திர பலி செலுத்த கர்த்தர் கொடுத்த மாபெரும் இரக்கத்துக்காக, கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் வார்த்தையை முக்கியப்படுத்தியிருக்கிறீர், வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறீர். தெய்வந்தான் வார்த்தை, வார்த்தை தான் தெய்வம். எங்களோடு இடைப்படுவீராக. கடந்த நாட்கள் அப்போஸ்தலர் நடபடிகளை பல முறை படிக்க எங்களுக்கு உதவி செய்த தேவன், அதிலிருந்து ஆண்டவரே வார்த்தையின் மூலம் எங்களோடு கூட நாங்கள் படித்தாலும் தியானித்தாலும் மெசேஜாக, செய்தியாக எங்களோடு தொடர் செய்தியாக அப்போஸ்தலர் நடபடிகளிலிருந்து பேசுகிறீர். இன்றைக்கு அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தில் என்ன தலைப்பை வைத்திருக்கிறீரோ, இங்கே வந்திருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், சகோதரர்கள், வயதான அம்மா, யாராவது புதிதாக இன்றைக்கு தான் வந்திருந்தாலும், சகோதரிமார்கள், அடியேன் ஆண்டவரே ஏற்கனவே தெரிஞ்ச காரியமாக இருந்தாலும் தெரியாவிட்டாலும் எல்லாரும் புரிந்து கொள்ளும் வண்ணம் கர்த்தர் பேசுவீராக. அடியேன் குறிப்பெடுத்து பேசுவது மாத்திரமல்ல, கை கொண்டு போதிக்க எனக்கு கிருபை தாரும். விசுவாச குடும்பங்களை குறிப்பெடுப்பது மாத்திரமல்ல, சிலர் குறிப்பெடுக்காமல் இறுதிய பலகைகளை எழுதி கொள்வது மாத்திரமல்ல, சில பேர் குறிப்பெடுத்து இறுதிய பலகை எழுதி கொள்ளுகிறவர்கள் நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்களோடு பேசுங்க. ஒரு மனுஷனுடைய குரலை கேட்க நாங்கள் ஆவலாய் ஓடி வரவில்லை. தெய்வத்தின் வார்த்தையை, ஊழியக்காரன் மூலம் வாயிலிருந்து வருகிற வார்த்தையை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அப்படியே உட்காருவோம். அதிலிருந்து இப்போ செய்தியை நம்ம கேட்கலாம். கொஞ்ச நேரம் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். அதுக்கு ஆதாரமாக அப்படி எடுங்க, ஒரு வசனத்தை வாசிட்டு தலைப்பை நீங்களே சொல்லிடலாம். ஏன்னா அந்த வசனத்திலே அந்த தலைப்பு வந்துடுது. அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம், சிஸ்டர் 2 சொல்லிட்டேன், 4 வாசிங்க சிஸ்டர், மாற்றி சொல்லிட்டேன். 8:4. சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து, அந்த வார்த்தையெல்லாம் கவனிக்கிறீங்களா? பைபிள் படிக்கும்போது வாலிப பிள்ளைகளாம் கருத்தாக படிக்கணும். அப்படி தான் நான் படிக்கிறேன். சிதறி போனவர்கள் எங்கும் போய் ஒளிஞ்சிக்கிட்டுக்கல, எங்கும் திரிந்து எந்த வசனத்தை பிரசங்கித்தாங்க? சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? இப்போ சிஸ்டர் படித்தாங்க, இப்போ எல்லாரும் சேர்ந்து அப்போஸ்தலர் 8:4 சத்தமா. சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். இப்போ தலைப்பை நீங்களே சொல்லுங்க. இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னது? ஏதாவது ஒன்று சொல்லுங்க. சுவிசேஷம். சரி, அதை கொஞ்சம் இன்னும் நல்ல தலைப்பாக கொடுங்க. சுவிசேஷத்தின் வல்லமை, பவர் ஆஃப் ஹாஸ்பல். இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு அப்போஸ்தலர் நடபடிகளில் எல்லாத்துக்கும் ஒரு பவர் இருக்குது. பிரதர், இந்த மின்சாரத்துக்கு ஒரு வல்லமை இருக்குது, காற்றுக்கு ஒரு வல்லமை இருக்குது, சூரியனுக்கு ஒரு வல்லமை இருக்குது, மனுஷனுக்கு ஒரு வல்லமை இருக்குது, நம்முடைய தெய்வத்துக்கு அப்பாவுக்கு ஒரு வல்லமை இருக்குது, பிசாசுக்கும் கொஞ்சம் வல்லமை இருக்குது. ஆனால் அதே போல் சுவிசேஷத்துக்கு என்ன இருக்குது? ஒரு பவர் இருக்குது, வல்லமை இருக்குது. அதை தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். இன்றைக்கி செய்தியினுடைய தலைப்பு சுவிசேஷத்தின் வல்லமை. இதில் 4 தலைப்பாய் தியானிக்க போகிறோம். வாட் இஸ் த ஹாஸ்பல்? சுவிசேஷம் என்றால் என்ன? வாட் மெசேஜ் டஸ் த ஹாஸ்பல் கண்டைன்? சுவிசேஷத்தில் அடங்கியுள்ள செய்திகள். whom to share the gospel with? யாருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும்? சுவிசேஷத்தினால் வருகிற நாம் அந்த ஊழியத்தை செய்கிறதுனால் வருகிற ஆசீர்வாதம். 4 தலைப்புகளில் இதை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது, வாட் இஸ் காஸ்பல்? சுவிசேஷம் என்றால் என்ன? கிரேக்க வேர்டில் இவாஞ்சலியோன். என்ன வார்த்தை சொல்லுங்க? கிரேக்க வேர்டு சத்தமா, இவாஞ்சலியோன். அதனால தான் என்னுடைய மகளுக்கு கிரேஸ் இவாஞ்சலி, அவள் நல்ல ஒரு சுவிசேஷியாக இருக்கணும் அப்படின்னு அந்த பேரை வச்சோம், இவாஞ்சலி. அந்த கிரேக்க வேர்டு இவாஞ்சலியோன். இவாஞ்சலியோனா கிரேக்க வேர்டில் நற்செய்தின்னு அர்த்தம். என் தொண்டை கம்மியாக இருக்குது, உங்களுக்கு பின்னாடி புரியுதுங்களா? பின்னாடி புரியுதா? ரூத் சிஸ்டர் குரல் கேட்குதா? ஓகே, கொஞ்சம் சத்தமாக அப்படி துதிச்சேன்னா
என்னால் அமைதியாக துதிக்க முடியல. வீட்டிலேருந்து வரும்போது அமைதியாக துதிக்கணும்னு தான் வருவேன். சத்தம் போட்டு அப்படியே குரல் மாறிடும். ஓகே, புரிஞ்சா சரி. அப்போ சுவிசேஷம் என்றால் என்ன? நற்செய்தி, ஹாஸ்பல். அதை இன்னும் பிரித்தா ஹோஸ்பெல், போய் அறிவிக்கிறது. இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தியை இன்று உங்களுக்கு அறிவிக்கிறவங்களுக்கு. இப்போ இயேசு பிறந்த போது தேவதூதர் சொன்னாங்கல்ல, இயேசு பிறந்து இந்த உலகத்தில் பிறந்ததான் நற்செய்தி. அல்லேலூயா. அப்புறம் உள்ள நற்செய்தி என்னன்னு நான் சொல்கிறேன். 3 பாயிண்டில் வருது. அப்போ குறிப்பாக இவாஞ்சலியனா நல்ல செய்தி. இன்னைக்கு கெட்ட செய்தி உலகமெங்கும் பார்த்தா எத்தனையோ கெட்ட செய்தி உலகமெங்கும் கேட்குறோம் காதால். ஆனால் சுவிசேஷம் அது நல்ல செய்தி, ஹாஸ்பல், அது நல்ல குட் நியூஸ், நல்ல செய்தி. சரி, இதில் 3 முதல் குறிப்பில் 3 காரியத்தை எழுதுகிறேன். குறிப்பெடுக்கிறவங்க நல்லா பாயிண்ட் போட்டு பேனா போட்டு நல்லா எழுதி வச்சுக்கோங்க. இறுதிய பலகைகள் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. முதலாவது, இயேசுனுடைய முதல் கட்டளையும் இறுதி கட்டளையும் சுவிசேஷம் தான். ரெண்டாவது, சுவிசேஷம் என்பது அது நீங்களும் நானும் செய்ய வேண்டிய டியூட்டி. நிறைய கடமையை செய்கிறோம். அதே போல் சுவிசேஷம் சொல்வது நம்ம மேல் விழுந்த கடமை. ரெண்டாவது குறிப்பு. அப்புறம் பிரசங்கத்துக்கு உள்ளே போகிறேன். பாயிண்டை மட்டும் எழுதிங்க. மூன்றாவது, நீங்களும் நானும் சுவிசேஷத்துக்கு கடனாளி. நான் எவ்வளோ சொல்லலாம், அந்த 3 அப்படி கொஞ்சம் கொஞ்சம் முக்கியமானதை மட்டும் சொல்லுகிறேன். இயேசுனுடைய முதல் கட்டளையும் சுவிசேஷம் தான். அப்புறம் வசனத்துக்கு போகிறேன். இறுதி கட்டளையும் இயேசுனுடைய கட்டளை என்ன? அது சுவிசேஷம் போய் அறிவிங்க அப்படின்னு. அடுத்து அது கடமை. அது நம்மேல் விழுந்த சுவிசேஷம் அறிவிப்பது நம்மேல் விழுந்த அது கடமை, டியூட்டி. நிறையா டியூட்டி செய்கிறோம். அது இதேமாரி இது ஒரு டியூட்டி, சுவிசேஷம் அறிவிப்பது. மூன்றாவது, நம்ம எதற்கும் கடன் படக்கூடாது. ஆனால் சுவிசேஷம் அறிவிக்க நீங்களும் நான் என்ன செய்ய? கடனாளி. அன்பு கூற கடனாளி. உலக கடன் இருக்கக்கூடாது. கடன் இருந்தால் கடன் அடைப்பார். கைமாத்துக்கு வாங்கியிருந்தா கூட அந்த கடன் அடைக்க உதவி செய்வார். ஆனால் சுவிசேஷம் அறிவிக்க அந்த கடன் எப்பொழுதும் இருக்கணும். இந்த 3 குறிப்புக்கு வசனத்துக்கு போகிறேன். முதலாவது குறிப்பில் இயேசுவின் முதல் கட்டளை. அதுக்கு வசனம் மார்க் 1:17. சீக்கிரம் எடுத்தவங்க வாசிங்க சத்தமா. இயேசு அவர்களை நோக்கி, மார்க் 1:17. இயேசு அவர்களை நோக்கி. பாருங்க, சீசர்கள்லாம் வலைய போட்டு அலசிட்டு இருக்காங்க, பேதுரு யோவான்லாம். அப்போ என் பின்னே வாருங்கள். யாரை பிடிக்கிறவங்களாக? மனுஷரை பிடிக்கிறவங்களாக. இந்த சின்ன பிள்ளைங்களாம் சாப்பாடு ஊட்டும்போது இப்போ தான் யூடியூப்பில் பாட்டை போட்டுக்கிட்டு அதை போட்டுக்கிட்டு எல்லாம் யூடியூப் இல்லாமல் சாப்பிட மாட்டேங்குது. அப்போல்லாம் சாப்பாடு ஊட்டும்போது சகோதரிமார்கள் தாய்மாரெல்லாம் இருக்கீங்க, ஏய் பூச்சாண்டி வாராங்க, இந்த மனுஷரை பிடிக்கிறவன் வாரான், புள்ள பிடிக்கிறவன் வாரான் அப்படின்னு. புள்ள என்ன செய்யும்? உடனே பயந்துக்கிட்டு என்ன செய்யணும்? அண்ணு வாயா, அண்ணு ஆயா வாட்டுக்கும். அது ஏதாவது ஒன்று சொல்லி பயமுறுத்தி வைப்போம். அப்போ இங்கே நம்ம மனுஷரை பிடிக்கிறது என்னன்னா, ஒருத்தருக்கு ஹாஸ்பலை சொல்லி நல்ல செய்தியை சொல்லி ஆண்டவருக்குள்ளே நடத்துறது தான் மனுஷரை பிடிக்கிறது. இது முதல் கட்டளை. என் பின்னே வாருங்கள். பைபிளில் நிறைய கட்டளை இருக்குது. அதில் சுவிசேஷ கட்டளை என்னன்னா, அவங்க வலையெல்லாம் அலசிக்கிட்டு இருக்காங்க, என் பின்னே வாருங்கள். மீனை பிடிச்சிட்டு இருக்கீங்க, மீனை பிடிச்சிட்டு இருக்கவங்களை நான் மனுஷரை பிடிக்கிறவர்களாக என்ன செய்வேன்? மாற்றுவேன். அப்போ இயேசுடைய முதல் கட்டளை. இறுதி கட்டளை அதே மார்க் 16:15. ஸ்பீடாக திருப்புங்க. அதே மார்க் 16:15. இப்போ 1ஆம் அதிகாரத்தில் 17 பண்ணீங்க. பின்பு அவர் அவர்களை நோக்கி, எங்கே வரைக்கும்? உலகமெங்கும், வேர்ல்டு உலகமெங்கும் போய், நல்ல கவனிங்க, சர்வ சிருஷ்டி. ஒரு மனுஷனும் மனுஷனும் யார் இருந்தால், அது ஆதிவாசியா, ஏழையோ, பணக்காரனோ, நடுத்தரவாசியோ, உயர்குலமோ, யாரோ ஒரு சிருஷ்டி, ஒரு மனுஷியாக இருந்தால் சர்வ சிருஷ்டிக்கு என்ன செய்யுங்க? சுவிசேஷத்தை. ஆமாம், இது கிரேட் கமிஷன். 28 பார்த்தீங்கன்னா அப்படி தான். உலகமெங்கும் புறப்பட்டு போய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு போதித்ததை போதிங்க, கை கொண்டு போதிங்க, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. இப்போ நம்ம வீட்டில் வசனம் வாசிக்கும் போடும்போது அதை கட் பண்ணி போட்டு பழகிட்டாங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை என்றும் கைவிடுதல்னா எப்பன்னா, நிறைய காரியத்தில் நம்ம செய்யும்போது கைவிட மாட்டார். அதில் ஒரு காரியம், நம்மளால் என்ற எல்லாருக்கும் சுவிசேஷம். உலகமெங்கு ஒரு வேளை அமெரிக்கா போகலான்னாலும், யூரோப்பியன் கண்ட்ரி போகலான்னாலும், முஸ்லீம் கண்ட்ரி போகாவிட்டாலும், நம்ம இருக்கிற இடங்களில்
சர்வ சிருஷ்டி இங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பது ஆண்டவருடைய இறுதி கட்டளை. அப்போ வாட் இஸ் காஸ்பல்? இயேசுனுடைய முதல் கட்டளையும் சுவிசேஷம் தான். இடையில நிறைய கமாண்ட் கட்டளைலாம் இதை செய் இது செய்யாதங்கிறது தான் கட்டளை. ஆனால் சுவிசேஷத்தினுடைய இறுதி கட்டளை என்ன? உலகமெங்கும் புறப்பட்டு போய் என்ன செய்யுங்க? சுவிசேஷத்தை என்ன செய்யுங்க? அறிவிங்க. ரெண்டாவது டியூட்டின்னு சொன்னேன். 1 கொரிந்தியர் 9:16-17 சீக்கிரம் எடுத்தவங்க பிரதர் வாசிக்கலாம். அதுக்கு தான் ஃபஸ்ட்டே தலைப்பை சொல்லிட்டேன், இப்போ வசனத்தை சொல்கிறேன். 1 கொரிந்தியர் 9:16-17 கவனிக்கிறீங்களா? சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் பவுல் சொல்றாரு, மேன்மை பாராட்ட எனக்கு இடம் இல்லை. அது அவர் மேலே விழுந்த கடமை மாத்திரமல்ல, கிரேஸ் ஐபிஎஸ் சபையை வாலிப தம்பி தங்கச்சி பிரதர் சிஸ்டர் அம்மா உங்கள் மேலே என் மேலே விழுந்த டியூட்டி கடமை. சுவிசேஷத்தை எத்தனை பேர்த்துக்கு நம்ம இதுவரை சொல்லியிருந்தாலும் இன்னும் சாகிற வரைக்கும் சொல்லணும். அது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. வாசிங்க சார். அடுத்த வசனம் தான் ரொம்ப முக்கியம். அடுத்த கீழே, சுவிசேஷத்தை நீங்களும் நானும் பிரசங்கியாது இருந்தால் உங்களுக்கு எனக்கு என்னது? ஐயோ. ஐயோன்னா ஆபத்து. பிரதர் ஆபத்து வந்துடும், அம்மா ஆபத்து வந்துடும். இப்போ நியூஸை பார்த்தீங்களா? எத்தனை பேர் அந்த நியூஸை பார்த்தீங்க? பூமியெல்லாம் வெப்பமயமாக போகுது, அதெல்லாம் பார்க்க மாட்டிங்களா? சுனாமி வரப்போகுது, எல்லாம் மாற்றம் வரப்போகுதுன்னு அதெல்லாம் நடக்கும். மற்ற 24 மார்க் 13 லூக்கா 21 திரும்ப திரும்ப படிங்க, தெய்வ பயம் உண்டாகும். அதெல்லாம் நடக்கும். அது கண்டுபிடிக்க ஞானத்தை கொடுத்துருக்கிறார். வேதமாக அவங்களுக்கு கொடுத்த காரியமும் உண்மையாக இருக்கிறதுக்கு தான் அவங்களுக்கு சில அறிவை கொடுத்து இதெல்லாம் நடக்கும், சீக்கிரம் நடக்க போகுது, வெப்பம் அதிகம் ஆக போகுது, ஆபத்து வரப்போகுதுன்னு. இப்போ 2 நாளைக்கு வந்து முன்னாடி நியூஸ் என்னுடைய துணைவார் கூட என்கிட்ட சொன்னாங்க, என்னடா ஆபத்துன்னு பார்க்குறேன், நானும் பார்க்குறேன், கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, அதெல்லாம் கடைசி கால அடையாளம். ஆனால் கடைசி கால அடையாளத்தில் என்ன தெரியுங்களா? எல்லாருக்கும் சுவிசேஷத்தை என்ன செய்யணும்? இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூலோகம் எங்கும் அறிவிக்கப்படும், அப்பொழுது என் முடிவு வரும்னு சொன்னார். அது ஒரு அடையாளம். அப்போ இன்னும் சிலருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படாமல் இருக்கிறது. அடுத்து கீழே படிங்க சார். அப்போ சுவிசேஷத்தை நீங்களும் நானும் உற்சாகமாக செய்யணும், சோர்ந்து போய் அப்படி செய்யக்கூடாது. உற்சாகமாக அப்படி செய்தால் உங்களுக்கு எனக்கு நல்ல ரிவார்டு உண்டு, உண்மையிலே உண்டு, மறுமையிலும் உண்டு. சுவிசேஷம் ஊழியம் செஞ்சா பலன் உண்டு. ஒரு வேளை உற்சாகம் இல்லாதவனாய் ஒரு கடமைக்கு செஞ்சாலும் அது என்னது? உத்தியோகம். நம்ம நினைக்கிறோம் நீங்கள் செய்கிற வேலை உத்தியோகம் தான். நீங்கள் டாக்டராக இருக்கீங்க, இன்ஜினியராக இருக்கீங்க, ப்ரொஃபஸராக இருக்கீங்க, சூப்பர்வைசராக இருக்கீங்க, ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறீங்க, ப்ரைவேட்டில் இருக்கீங்க, கவர்மெண்ட்டில் இருக்கீங்க, டீச்சராக இருக்கீங்க, அதெல்லாம் உத்தியோகம் தான். இன்னொரு உத்தியோகம் உங்களுக்கு இருக்குது. போதும் சிஸ்டர், உற்சாகம் இல்லாதவனை செய்தோம் உக்கரான காரணம் உத்தியோகம். உங்களுக்கு எனக்கு என்ன செஞ்சுருக்கு? சுவிசேஷத்தை அறிவிப்பது உத்தியோகம். அது உத்தியோகம். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது நம்மேல் விழுந்த, உங்கள் மேல் என் மேல் விழுந்த கடமை. நீங்கள் இது வரைக்கும் எத்தனையோ பேருக்கு சொல்லியிருந்தாலும் இன்னும் சொல்லணும். பாஸ்டர், நான் ரட்சிக்கப்பட்டு 10 ஆண்டாவது, 5 ஆண்டாவது, 4 ஆண்டாவது, 20 ஆண்டாவது எத்தனையோ பேருக்கு சொல்லியிருக்கேன். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ பிரதர், நல்லது. ஆனால் இன்னும் வாழ்நாள் இன்னொரு ஜனங்க ரட்சிக்கப்படாமல் இருக்காங்களே, இன்னும் பிசாசு மனக்கண்ணை குருடாக்கி இருக்கிறானே, யோசிச்சு பாருங்க. அது கடமை. 3வது கடனாளி. ரோமர் 1:14-15 படிங்க. ரோமர் வாசியங்கள் எல்லாம் மற்றவங்களும் வாசிக்கலாம், எடுத்தவங்க ஸ்பீடாக வாசிக்கலாம். கிரேக்கருக்கும் மற்ற அந்நியருக்கும் ஞானிகளுக்கும், பார்த்தீங்களா, ஒருத்தரை உடலை பவுல், மூடருக்கும் நான் கடனாளியாக இருக்கிறேன். ஆகையால் ரோமாபுரிக்கு எழுதின சபைக்கு தான் இது எழுதுறாது. ரோமர் 1:15 இப்போ படிக்கிறோம். ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். எல்லாம் கவனிக்கிறீங்களா? பைபிள் கொண்டு வராதவங்க ஸ்கிரீனில் பாருங்க, மற்றவங்க பைபிளை பாருங்க. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து தைரியமாக பவுல் சொல்ற, நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறோம். அந்த சுவிசேஷ வசனத்தை விசுவாசிக்கிறோம் எவனோ, அந்த சுவிசேஷ வசனம் தான் ஒரு மனுஷனை ரட்சிப்புக்குள்ள மீட்புக்குள்ள நடத்தும். அந்த ரட்சிப்பு உண்டாவதற்கு
அப்ப சுவிசேஷம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? தேவ பலன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அல்ல சத்தமா. அதான் காஸ்பல் ஆஃப் பவர், சுவிசேஷத்தின் வல்லமை, அது தேவ பலன். அந்த சுவிசேஷத்தை ஒருத்தர் சொல்லும்போது அந்த சுவிசேஷம் ஒரு மனுஷனை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து ரட்சிக்கிறது, மீட்டெடுக்கிறது. பவுல் சொல்றார் 14 கிரேக்கருக்கு, மற்ற அந்நியருக்கு, படித்தவங்களுக்கு, ஞானிகளுக்கு, படிக்காதவங்களுக்கு, மூடருக்கு நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன்? நான் கடனாளி. அதனால தான் வாட் இஸ் காஸ்பல்ல 3 பாயிண்ட். இயேசுனுடைய முதல் கட்டளையும் இறுதி கட்டளையும் சுவிசேஷத்தை அறிவிப்பது. 2வது நம்மேல் விழுந்த கடமை. சுவிசேஷம் சொல்லாவிட்டால் உங்களுக்கு எனக்கு ஐயோ ஆபத்து வந்துடும். ஐயோன்னா ஆபத்து, என்ன ஆபத்து வரும்னு தெரியாது. ஐயோன்னா ஆபத்து வந்துடும். 3வது கடனாளி. உலகப்பிரான கடன் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சுவிசேஷ அறிவிப்பதற்கு நீங்களும் நானும் சாகிற வரைக்கும் அந்த கடனை அடைக்க முடியாது. கடைசி வரைக்கும் அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். கடனாளி, கடமை, கடனாளி. அந்நியர், ஞானி, மூடர். இதே ரோமாபுரியில் ஒரு வசனம் இருக்கு, அப்படியே திருப்புங்களே. இன்றைக்கு படிக்காதவங்க ஒருத்தர் படிங்க, ரோமர் 15:19. பவுல் எங்கே சுவிசேஷத்தை ஆரம்பித்து, ஏன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பவுல் தான் வர்றாரு. பேதுரு சுவிசேஷம்னு சொல்கிறாங்க, நிறைய பேர் அதை பின்னாடி செய்தியில் வருது. ஆனால் அவர் இங்கே பாயிண்ட் இருப்பதனால இங்கே நான் சொல்லிடுறேன். ரோமர் 15:19 ஒருத்தர் வாசிங்க. இப்படி எருசலேம் துவைக்கி சுற்றிலும், கவனிக்கிறீங்களா? ஃபஸ்ட்டு எருசலேம் சுற்றிலும், அங்கே இருக்கிற ஒரு இடத்த கூட விடலை, சுற்றிலும் கடைசியாக இல்லிரிக்கும் தேசம் வரைக்கும் என்ன சுவிசேஷம்? அது கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை எப்படி பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன். 21 வாசிங்க சார். ஒருத்தர் போய் சொல்லிட்டாங்க, அங்கே மீண்டும் மீண்டும் சொன்ன இடத்துல சொல்லாமல் மற்றவனுடைய அஸ்திவாரம் போட்டாங்க. அது ஆலயமாக வரும், வீடாக வரும். அந்த அஸ்திபாரத்தின் மேல் நான் கட்டாதபடி கிறிஸ்துவனுடைய அந்த நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி என்ன செய்கிறேன்? நாடுகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமாம். ரட்சிக்கப்பட்டவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்ல வேண்டாம். இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எத்தனையோ பேர்கள் உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்காங்க, உங்கள் நண்பர் இருக்காங்க, உங்கள் சொந்தக்காரங்க இருக்காங்க, இனஜன பந்துகள் இருக்காங்க, உங்கள் ஸ்டாஃபு, ஒர்க்கர் இருக்காங்க. பிரதர், நம்ம என்ன நினச்சிடறோம்? இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட மாட்டாங்க, ஒரு முடிவு பண்ணிடுறோம். நான் சொல்கிறேன், இன்றைக்கி போய் என்ன மாதிரி கண்ணாடியில் போய் நின்று கண்ணாடியை பாருங்கள், கண்ணாடியில் பார்த்து கண்ணாடியில் பேசுங்க. உன்னையே ரட்சித்துட்டாரே, உன் பக்கத்து வீட்டுக்காரர் ரட்சிக்க மாட்டாரா? உங்கள் அம்மாவை ரட்சிக்க மாட்டாரா? உங்கள் தம்பியை ரட்சிக்க மாட்டாரா? உங்கள் வீட்டுக்காரரை, சகோதரியாக இருந்தால் உங்கள் வீட்டுக்காரரை ரட்சிக்க மாட்டாரா? பால்காரரை ரட்சிக்க மாட்டாரா? இப்படி கேட்டு பாருங்கள். நம்ம என்ன பண்ணுறோம்? முடிவு பண்ணிடுறோம், அவ்வளோதான். தீர்ப்பு, நியாய தீர்ப்பு நம்மளே கொடுத்துட்றோம். இவங்க எங்க நம்மளையே ஆண்டவர் ரட்சித்தாருங்க, அப்படி நினச்சி பாருங்க. பிரதர், உங்களையே ரட்சித்தார். அம்மா, ஐயா, உங்களையே ரட்சித்தார், என்னையே ரட்சித்தாருன்னா ரட்சிப்பு என்னது? கர்த்தருடையது. சுவிசேஷத்தை சொல்ல வேண்டியது உங்கள் மேல் என் மேல் விழுந்த கடமை, அவ்வளோதான். சுவிசேஷம் எப்படி சொல்கிறதுன்னு அடுத்த பாயிண்டில் சொல்கிறேன். ஆனால் அந்த ஹாஸ்பல் ஆஃப் பவர், அந்த சுவிசேஷத்துக்கு ஒரு வல்லமை இருக்குது. அது தேவ பலனை கொடுக்கும், ரட்சிப்பை கொடுக்கும், அற்புதத்தை செய்யும். அதான் அதோடைய பவர். அந்த பாட்டு ரெடியாச்சாப்பா? சுவிசேஷம் எனது பங்கு, ஒரு பழைய பாட்டு, உணர்ந்து பாடலாமா? சாம், நல்ல கருத்துள்ள பாட்டு. இதை கற்றுக்கங்க. எல்லாத்தையும் ஃபோன் இருக்குது, ஃபோனில் கண்டதை பார்க்காம இதுமாரி சர்ச்சில் சொல்கிற நல்ல காரியத்தை என்னென்ன சொல்கிறோமோ அதெல்லாம் மனசில் வச்சு வீட்டில் போய் சுவிசேஷன்னு போடுங்க, அந்த பாட்டு வந்துடும். மனப்பாடம் பண்ணுங்க, எழுதி வைங்க. சிலது பாட்டு புஸ்தகத்தில் இருக்காது. அப்போ அது மாதிரி பாடல் வரும்போது நோட்டை போட்டு என்ன மாதிரி இப்படி சில பாட்டெல்லாம் எழுதி வைங்க. அது திரும்ப திரும்ப பாடுங்க. சுவிசேஷ பாரம் வரும். ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இந்த பாட்டு எத்தனை பேருக்கு தெரியும்? கையை வைத்தலாமா? 1 2 பேர் தெரியும். மற்றவங்க பார்த்து பாடலாமா? நல்லா உணர்ந்து. சுவிசேஷ
சுவிசேஷம் எனது பங்கு, என் மேல விழுந்த கடமை. சுவிசேஷம் சொல்லாவிட்டா ஐயோ ஜனங்கள் அழிந்தே போவா. சுவிசேஷம் சொல்லாவிட்டா ஐயோ ஜனங்கள் அழிந்தே போ. சுவிசேஷம் எனது பங்கு, என் மேல விழுந்த கடமை. சுவிசேஷம் சொல்லாவிட்டா ஐயோ ஜனங்கள் அழிந்தே போவா. ஒரு ஆத்தும பாரத்தோடு சேஷம் சொல்லாவிட்டா ஐயோ ஜனங்கள் அழிந்தே போவா. ஆண்டவர் இயேசுவின் அன்பின் கட்டளையை விரைந்து நிறைவேற்றுவோம். கிராமங்கள் பட்டணங்கள் தேடிய சென்று வேத வசனம் விதைப்போம். ஆண்டவர் இயேசுவின் அன்பின் கட்டளையை விரைந்து நிறைவேற்றுவோம். கிராமங்கள் பட்டணங்கள் தேடிய சென்று வேத வசனம் விதைப்போம். சுவிசேஷம் என் மூச்சு, அதுவே என் முதல் கடமை. சுவிசேஷம் என் மூச்சு, அதுவே என் முதல் கடமை. சுவிசேஷம் எனது பங்கு, என் மேல விழுந்த கடமை. சுவிசேஷம் சொல்லாவிட்டா ஐயோ ஜனங்கள் அழிந்தே போவா. சுவிசேஷம் சொல்லாவிட்டா ஐயோ ஜனங்கள் அழிந்தே போவா. தேவனின் ராஜ்யம் திசையெங்கும் செல்ல இளைஞர் எழுந்து செல்வோம். உலகம் மாமிசம் சாத்தானை வெறுத்து வேத வழியில் நடப்போம். நீங்க மாத்திரம் சத்தமாய் தேவனின் ராஜ்யம் எங்கும் செல்ல இளைஞர் எழுந்து செல்வோம். உலகம் மாமிசம் சாத்தானை வெறுத்து வேத வழியில் நடப்போம். சுவிசேஷம் என் மூச்சு, அதுவே என் முதல் கடமை. சுவிசேஷம் என் மூச்சு, அதுவே என் முதல் கடமை. சுவிசேஷம் எனது பங்கு, என் மேல விழுந்த கடமை. சுவிசேஷம் சொல்லாவிட்டா ஐயோ ஜனங்கள் அழிந்தே போவா. சுவிசேஷம் சொல்லாவிட்டா ஐயோ ஜனங்கள் அழிந்தே போவா. தேங்க்யூ. இது உங்கள் செல்லில் இருக்க, வீட்டில் போய் இந்த பாட்டை மனப்பாடமாக பண்ணி பாடி பாடி பாருங்கள். ஒரு ஆத்தும பாரம் உண்டாகும் அந்த வார்த்தை. அதுக்கு தான் உங்களுக்கு இதெல்லாம் டிப்ஸாக உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறோம். யோசிச்சு பாருங்கள், இந்தியாவில் எத்தனைங்க மக்கள் தொகை சொல்லுங்கள், தெரிஞ்சதை சொல்லுங்கள். டெய்லி சீனாவோட முந்திரிச்சு 140 மேலே கூட வந்துருச்சு. ஆமாம், சீனாவை போட்டு சீனாவும் இந்தியாவும் தான் ஃபஸ்ட்டு சீனாவில் தான் டாப்பில் இருந்துச்சு. இப்போ சீனாவே முந்திரிச்சு பிரதர் மக்கள் தொகையில். பழுகி பெருகுங்கிற யார் சொன்னாங்களோ இந்தியா என்ன செய்யுது? சரி, நல்லது, ஆசீர்வாதம் அது. ஓகே. தமிழ்நாட்டில் எத்தனை கோடி ஜனங்க இருக்காங்க, தெரிஞ்சதை சொல்லுங்கள். 8 கோடியை புள்ளி விவரத்தோடு சொல்கிறீங்க. ஏறக்குறைய 8 கோடி. நம்ம திருச்சி மாவட்டத்தில் எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க? தேங்க்யூ, நல்லா கருத்தாக படிச்சிருக்கீங்களே. இதெல்லாம் ஜெபம் பண்ணுறதுக்காக தான் சொல்ல, தெரியாதவங்க குறித்து வச்சு ஜெபம் பண்ணுங்கள். ஏறக்குறைய 30 மேலே வந்துருச்சு. அது பழைய கணக்கெடுப்பு. ஆனால் தேங்க்யூ சிஸ்டர். 30 லட்சம். மனச்சூர் தாலுக்காவில் எத்தனை அது தெரியாது. சரி, பின்னாடி நான் கணக்கை சொல்கிறேன். ஸோ டோட்டலாக 140 கோடியில் எல்லாம் வந்துருச்சு. 8 கோடியில் எல்லாம் வந்துருச்சு. 30 லட்சத்தில் இது வந்துருச்சு. யோசிச்சு பாருங்கள், இந்தியாவில் தோமா வந்து சுவிசேஷம் அறிவித்து இத்தனை ஆண்டு ஆகியும் இன்னும் ஜனங்க இருளில் இருக்கிறாங்க. இந்த சுவிசேஷம் ஒளி அவங்க பிரகாசம் அடையாதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவன் மனதை என்ன செஞ்சுருக்கிறான்? குருடாயிருக்கான். சிஸ்டர், உங்கள் மனது என் மனது குருடாக இருந்துச்சு தெரியுங்களா? 1991 வரைக்கும் என் மனது குருடாக இருந்துச்சு. 91 சீரின் அரங்கத்தில் பாஸ்டர் ராபின்சன் அவர்கள் மூலம் எபினேசர் சுவிசேஷகர் வந்து சுவிசேஷத்தை கூட்டம் நடத்தினார்.
அந்த கூட்டத்தில் யாரும் என்னை கூப்பிடலை. நான் போய் அந்த வசனத்தை கேட்டு சுவிசேஷம், அதான் ஹாஸ்பிட்டல் ஆஃப் அவர். பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவனாய் பாவத்தை நான் விவரிக்க விரும்பலை. அப்படி அநேக பாவங்களை செய்து துன்மார்க்கனாய் வாழ்ந்த என்னை இயேசு பேர் தான் இயேசுதாஸ். இயேசுதாஸுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லாதபடி இருந்தேன். இப்போ இயேசுதாசன் சொல்கிறதெல்லாம் நான் சந்தோஷப்படுறேன். இயேசுவுக்கு அடிமை. தாசன்னா என்ன அது? அடிமை. இப்போ இயேசுவுக்கு அடிமை என்பதை நான் சந்தோஷப்படுறேன். அன்னைக்கு பேருக்கு தான் இயேசுதாஸ், இயேசுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல் ஆஃப் அவர், அந்த சுவிசேஷத்தின் வல்லமை என்னை சந்தித்தது. நானாக போனேன். அல்லேலூயா கூட்டம் பிடிக்காது, கையை உயர்த்தது பிடிக்காது, சோத்திரம் பண்ணுறது பிடிக்காது. அதில் இந்த அந்நிய பேசினா இந்த காதில் போய் இந்த காதில் என்னமோ வர்ற மாதிரி கட்டாமட்டான்னு சத்தலங்க. இப்போ அது இனிமையாக இருக்குது. கவனிக்கிறீங்களா அம்மா? இப்போ இனிமையாக இருக்குது. அப்போ அதெல்லாம் பிடிக்காது. இந்த இயேசுவை யார் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லும்போது அந்த அந்த எபினேசர் இப்போ இறந்துட்டார், அவர் சுவிசேஷகர், பைபிள் காலேஜ் டீச்சர். நான் இயேசுவுக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன்னு என்ன ஒப்பு கொடுத்து வந்தேன். 91 என் மனக்கண்ண ஆண்டவர் திறந்தார். அந்த இருள் என்னை விட்டு என்ன செஞ்சது? அகன்றது. அதான் ஹாஸ்பிட்டல் ஆஃப் அவர். ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் எடுத்தேன், அபிஷேகம் பெற்றேன். 91 99 வரை திருச்சபையில் அங்கத்தினராக உங்களை போல விசுவாசியாக இருந்தேன். 99 இந்த கனமான ஊழியத்திற்கு வந்தேன். ஏறக்குறைய 26 வருடங்கள். கவனிங்கப்பா தம்பிகளா, கவனிங்க. என்னோட சாட்சியெல்லாம் சொல்லும்போது ஏதோ உனக்கு ஆண்டவர் பேசுவார். கவனிங்க. ஏறக்குறைய 26 ஆண்டுகள் கர்த்தருக்கு இந்த ஊழியத்தை செய்ய, சுவிசேஷ வசனத்தை மாத்திரமல்ல மற்ற தலைப்புகளில் உபதேசத்தையும் பிரசங்கிக்க ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். அதே போல் இப்போ உங்களை ரிமைண்ட் பண்ணுங்கள், நீங்கள் ஞாபகப்படுத்த உங்களை ஆண்டவர் எப்போ ரட்சித்தா? 10 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்னாடி, பிரதர் 20 வருஷத்துக்கு முன்னாடி, அம்மா 8 வருஷத்துக்கு முன்னாடி. சபை ஆரம்பித்து 26 வருஷமாக மலச்சிட்டு வராங்க. அதுக்கு முன்னாடி ரசிக்கப்பட்டீங்க. இத்தனை வருஷம் ரசிக்கப்பட்டிருக்கிறோம். நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம ரசிக்கப்பட்ட உண்மை தானே. அப்போ இன்னும் இவ்வளோ கோடி ஜனங்களுக்கு எப்படி சுவிசேஷம் அறிவிப்பது? அதை சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கற்றுத்தாரேன். உங்களுக்கு தெரிந்தாலும் மறுபடியும் உங்களுக்கு நான் நினைப்பூட்டுகிறேன். ரைட்டுங்களா? 2வது தலைப்பு, சுவிசேஷத்தில் அடங்கியுள்ள செய்தி. ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்லும்போது நீங்கள் என்னென்னா இப்படி தான் சொல்லணும்ல, இது ஒரு ஃபார்முலா வச்சுக்கோங்க. இப்போ நான் 10th படித்து ஐடிஐ போயிட்டு அப்ரெண்டிஸ் போயிட்டு அப்படி வந்துட்டேன். நிறையா ஃபார்முலா மறந்துருச்சு. ஆனால் ஒரு ஃபார்முலா மட்டும் என் மனசை விட்டு மறையலை. இப்போவும் சொல்லட்டுங்களா? A + B ² = A² + B², அப்புறம் 2AB. தவிர சொல்லிட்டேன், இப்போ மறந்து போகுது. அது மாதிரி சுவிசேஷ அறிவிக்க ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன தெரியுங்களா? நல்லா ஃப்ரீயாக பேச சொல்கிறேன், நல்லா கவனிங்க. எடுத்தோன்னே சொல்லாதீங்க, நல்லா பழகிருங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக என்ன செய்யுங்க? நல்லா பழகிருங்க. உங்கள் பக்கத்து வீடு, அண்டை, இலகத்தார், உறவினர், யாராருக்கெல்லாம் சுவிசேஷ அறிவிக்கன்னு அடுத்த பாயிண்டில் வருது. புரியுதுங்களா? உங்கள் குடும்பம், நண்பர், உறவினர், ஊர் மக்கள், பொதுமக்கள் யாரை பார்க்குறீங்களோ நல்லா, சார் குட் மார்னிங், சார் குட் மார்னிங், டீச்சர் குட் மார்னிங், மேடம் அப்படின்னு நல்லா அவங்களோட அன்பாக நீங்கள் பழகின பிறகு சுவிசேஷம் சொல்லுவது மிக எளிது. ஒரு அலையிலையா சொல்லாமா? சரி, சுவிசேஷம் சொல்லும்போது அந்த டைமை பார்த்துங்க. ஒருவேளை வீட்டில் போய் உக்காந்திங்கன்னா கொஞ்சம் டைம் இருக்கும், ரோட்லேயும் சொல்லலாம். அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி ஏன்னா இதை சுருக்கமாக சொல்லணும். 5 நிமிஷத்துலையும் சொல்லலாம், 10 நிமிஷத்துலையும் சொல்லலாம், 15 நிமிஷத்துலையும் சொல்லலாம். அப்படி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இருக்கணும். நீங்கள் என்ன செய்யணும்னா, முதல்ல சுவிசேஷம் சொல்லும்போது நம்முடைய தேவன் காட் இஸ் குட், நல்லவர். காட் இஸ் லவ். தேவன், நம்முடைய தெய்வம் யார்? அன்புள்ளவர். மனிதன் எப்படியா இருக்கிறான்? பாவியாக இருக்கிறான். ஆண்டவர் அன்புள்ளவர், நல்லவர். ஆனால் உங்களை என்னன்னு சொல்லாமல் பொதுவாக பொதுவான வார்த்தையை சொல்லி, மனிதர்கள் இன்றைக்கி எப்படி இருக்காங்க? பாவியாக இருக்காங்க. சில பாவத்தெல்லாம் சொல்லலாம், புரிஞ்சுக்கும். இப்போ தான் அந்த யூனிவர்சிட்டி சென்னையில் ரேப் பண்ணி அவருக்கு ஆயுள் தண்டனை வந்துச்சு. இப்போ எங்கே நடந்திருக்கு நியூஸ் கேட்டிங்களா? கல்கத்தாவிலையா? சட்டக்கல்லூரி மாணவியை கூட்டு பலாத்காரம் பண்ணி பிரச்சனையில் இருக்கு. யோசிச்சு பாருங்க. டெய்லி நியூஸை பாருங்க, அவங்களுக்கு சொன்னால் புரியும். சுவிச்சு சொல்லும்போது எத்தனை கள்ள தொடர்புகள். ஒரு அம்மாவுக்கு தீர்ப்பு வழங்கிட்டாங்க. விளாண்டுட்டு இருந்தவன் 4 சவரனை ஏதோ சவனுக்காக அவனை கொன்று எதில் வச்சுருந்தாங்க? பீரோவில் வச்சு. இப்போ தீர்ப்பு வந்து அந்த அம்மா என்னது? ஆயுள் தண்டனை கேஸ் வந்துடுச்சு. இதுக்கு நமக்கு தெரியாமல் 1-2 நான் சொல்கிறேன். இன்றைக்கி பாவம் தலைவிரித்து ஆடுகிறது. அப்போ சுவிசேஷம் சொல்லும்போது அவங்க புரிஞ்சுக்குவாங்க, மனுஷன் பாவியாக இருக்கிறான்.
அப்போ இயேசுவை சொல்லணும், பாவியை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். இப்போ நான் என்ன மாதிரியே சொல்லல, உங்கள் பாணியில் சொல்லலாம். அப்போ 2025 ஆண்டு, அப்போ கிபு அது தெரியும் அவங்களுக்கு, வரலாறுலாம் படிச்சிருக்காங்க. அப்போ இயேசு இந்த உலகத்தில் கன்னி மரியாள் வயிற்றில் பரிசுத்தமாக என்ன செஞ்சார்? பிறந்தார். 33 வருஷம் இந்த உலகத்தில் என்ன செஞ்சார்? வாழ்ந்தார். அப்போ அவருடைய சில காரியத்தை சொல்லலாம். அற்புதம் செஞ்சார், கண்ணீரை தொடச்சார், செத்து போனவங்களை உயிரோடு எழுப்பினார். எவ்வளோ வியாதியோடு இருந்தவங்க வந்தாங்க, வியாதியெல்லாம் அதெல்லாம் சொல்லும்போது அவங்க ஏதோ ஒரு பிரச்சனையில் இருப்பாங்க. நீங்கள் காஸ்பல் சொல்லும்போது ஆண்டவர் ஆவியாண்டவர் பேசிகிட்டே இருப்பார். அப்படி பிரச்சனையில் இருந்தாங்க. எல்லாத்தையும் இயேசு என்னிடத்தில் வருத்தப்பட்டு பாரம் சுபப்பர்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு ஆண்டவர் சொன்னார். இயேசுட்டு வந்தவங்க அத்தனை பேர் சுகம் என்ன செஞ்சாங்க? போனாங்க. அந்த இயேசு ஏன் மரணம் அடைஞ்சார்? பழைய ஏற்பாட்டில் ஆடு ரத்தத்தில் தான் உயிர் இருக்குது. ஆடை பலியிடணும், காளையை பலியிடணும். ஏழை ஜனங்களாக இருந்தால் என்ன பலியிடணும்? புறாவை பலியிடணும். அது நேரம் இருந்தால் சொல்லுங்கள். ஆனால் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. தெளிவாக சொல்லிடுறேன். நீங்கள் சொல்லும்போது இதெல்லாம் சொல்லுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லுங்கள். அந்த ரத்தம் திரும்ப பாவம் செஞ்சாங்க. இயேசுனுடைய ரத்தம் தூய ரத்தம், பரிசுத்தமான ரத்தம், குற்றமில்லாத ரத்தம், மாசற்ற ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமை உடையது. அந்த இயேசுவின் ரத்தம் தான் பாவத்தை மன்னிக்கும், சாபத்தை நீக்கும், வியாதியை நீக்கும். இயேசு மரணம் அடைஞ்சார். பொறாமையினால் யூதர்கள் அவரை தெய்வம்னு சொன்னார். அவர் தெய்வந்தான், தேவகுமாரன் மனுஷகுமாரனாக வந்தார். அவரை கொன்றாங்க. ஆனால் பாருங்கள், இன்றைக்கும் சில கல்லறைலாம் இப்படி சில உதாரணம்லாம் சொல்லலாம். கல்லறை அப்படியே இருக்குது, காந்தி கல்லறை இருக்குது, புத்தர் கல்லறை, இப்படி சில கல்லறை, மகான்கள் கல்லறைலாம் இருக்குது, முகமதி கல்லறைலாம் இருக்குது. பேசும்போது உங்களோட பலவனோட தானே பேசுகிறீங்க, நல்லா தானே சொல்கிறோம். அந்த கல்லறைலாம் இருக்குது பாருங்கள். இன்றைக்கி நோண்டி பார்த்தா கூட எலும்பு கூட இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி இயேசுவின் கல்லறை டூர் போயிட்டு வர்றாங்க, அவங்களுக்குலாம் தெரியும் அதெல்லாம். இன்றைக்கி அவர் அங்கே இல்லை, தான் சொன்னபடி என்ன செஞ்சார்? உயிரோட எழுந்தார். இப்போ பிதாவின் வலது பரிசத்தில் பரிந்து பேசிகிட்டு இருக்காரு. அவர் சொன்னார், கடைசி காலம் நான் திரும்ப வருவேன்னாரு. அதையும் கொஞ்சம் சொல்லலாம். கடைசி காலத்தில் சில அடையாளம் வரும். நாட்டுக்கு நாடு யுத்தம். இப்போ என்ன யுத்தம் நடந்துச்சு? இப்போ நீங்கள் சுவிசேஷம் சொல்லும்போது எதை சொல்லலாம்? இப்போ என்ன, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்துச்சு. நேற்று ஒரு கணக்கெடுப்பு வருது, 1000வது நாளாம் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் யுத்தம் ஆரம்பித்து எத்தனாவது நாள்? 1000வது நாள். எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்கன்னு ரிப்போர்ட் சொன்னாங்க. எத்தனை குழந்தைங்களும் இறந்துருக்காங்க, 2 பக்கமும் இறந்துருக்காங்க. அப்போ இந்த உலக நடப்பெல்லாம் நீங்கள் சொல்லலாம். சுனாமி, இந்த காரியம், இந்த இந்த வியாதி வந்துச்சு, அது என்ன, கொள்ள நோய் வந்துச்சு இல்லை, இதெல்லாம் இப்படி 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 அதெல்லாம் கடைசி கால அடையாளம். கடைசி காலத்தில் அன்பு தணிஞ்சு போயிடும் அப்படின்னு என்ன செய்யலாம்? எங்கே பார்த்தாலும் பாவம், அக்கிரமம், இது கலியுகம் இப்படின்னு சொல்லிட்டு அந்த இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு கவனிங்க. அதெல்லாம் நல்ல ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டு அப்புறம்தான் உங்கள் சாட்சி என்ன செய்யணும்? சொல்லணும். நான் அப்படி இருந்தேன், நிம்மதி இல்லாமல் இருந்தேன், கடன் பிரச்சனையோடு இருந்தேன், வியாதியோடு இருந்தேன், சபைக்கு போகாமல் இருந்தேன், சர்ச்சுக்கு போகாமல் இருந்தேன். எனக்கு ஒருத்தர் சுவிசேஷம், இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதேமாதிரி எனக்கு ஒருத்தர் சுவிசேஷத்தை நற்செய்தியை சொன்னார். இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க மாதிரி நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன், அல்லது கூட்டத்தின் மூலம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஏதோ ஒரு வழியில் நமக்கு யாரோ ஒருத்தர் சொன்னதுனால தான் இயேசுவேற்று இன்னைக்கு ரசிக்கப்பட்டிருக்கிறோம், சுவிசேஷம் சொன்னதுனால. அப்போ என்ன ரசித்தார், மீட்டெடுத்தார். இன்றைக்கி எனக்கு நம்பிக்கை இருக்குது, இன்றைக்கி எனக்கு சந்தோஷம் இருக்குது, சமாதானம் இருக்குது. உங்கள் சாட்சி சொல்லலாம். கடன் பிரச்சனையோடு இருந்தேன், வியாதியோடு இருந்தேன், வியாதி ஆண்டவர் மாற்றினாங்க. கடன் பிரச்சனை, எங்கள் குடும்பத்தில் அடிக்கடி சண்டை நடக்கும், இன்றைக்கி நல்ல சமாதானமாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம். பிஸ்னஸில் தோல்வி, கடன் பிரச்சனை, இன்றைக்கி கடன் அடைச்சி நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம். அப்படி என்ன இருக்கோ, நான் எத்தனது சொன்னேன், எத்தனது ஒரே ஆளுக்கு வராது. என்ன இருக்கோ அதை நீங்கள் சொல்லிவிட்டு அப்புறம் ஒன்று சொல்லணும். இந்த இயேசுக்கிட்ட நீங்கள் என்ன செய்யுங்க? வந்து பாருங்க. உங்களுக்கும் என்ன, அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். பிரச்சனை இல்லாத மனுஷன் யாருங்க? இப்போ இங்கே யாராவது எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை பாஸ்டர்னு கையை உயர்த்துங்க. 11 மணிக்கு முடிஞ்சோன்னே என்கிட்ட 1/2 மணி நேரம் அந்த ரூமுக்கு வாங்க, பேசிகிட்டு இருக்கிறேன். என்ன பிரச்சனை இல்லை? பொய் சொல்லிட்டீங்களா? உண்மையான பிரச்சனை இல்லாத மனுஷர் யார் இந்த உலகத்தில் இல்லை. அப்போ நமக்கு ஒருத்தருக்கு நற்செய்தியை சொல்லும்போது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், வேலை ஸ்தலத்தில், குடும்பத்தில், வியாதி, ஏதோ ஒன்று இருக்கும். இதுதான் உண்மை. ஓகே, அப்போ சொல்லும்போது உங்களுக்கு ஆண்டவர் செய்வார். இந்த இயேசுட்ட வந்து பாருங்கள்.
உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும், உங்கள் கடன் பிரச்சனை மாறும். குழந்தை பாக்கியம் இல்லையா, உங்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் என்ன செய்யும்? 2 சாட்சி சபையில் நடந்த குழந்தை பாக்கியம் அதெல்லாம் அப்படி சாட்சி கடைசியாக தான் சொல்லணும். எடுத்தோன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும், கடன் பிரச்சனை நீங்கள் அப்படின்னீங்கன்னா அது ஹாஸ்பிட்டலே கிடையாது. முதல்ல இதெல்லாம் கரெக்டாக சொல்ல வேண்டியதை ஆகாரத்தை தண்ணீரில் என்ன செய்யணும், அதை விளைய செய்கிறது அவர். உன் ஆகார தண்ணீரில் அநேக நாட்களுக்கு பின் பலனை காண்பாய். எசேக்கியேல் ஒரு வசனம் இருக்குது, ஒரு துன்மார்க்கனா அந்த துன்மார்க்கனை எச்சரிக்கணும். அந்த துன்மார்க்கனை எச்சரிக்கணும், அந்த ரத்தப்பலியை உங்கள் கையில் என் கையில் என்ன செய்வார்? கேட்பார் சிஸ்டர். அவங்க சொல்லிட்டோம்னா அவங்க ஏற்றுக்கலன்னா அது அவங்க பாடு. ஆனால் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டியது உங்கள் மேலே விழுந்தது கடுமை. அந்த ரத்தப்பலிக்கு நம்ம நீங்களாக்கியிருக்கோம். ரட்சிப்பு கர்த்தருடையது. புரியுதுங்களா? அதனால் அன்பு தேவ பிள்ளைகள், இந்த இயேசுகிட்ட நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு செய்வார்னு சொல்லுங்கள். இதுக்கு ஒன்று விளக்கறையெல்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டாம், நீங்கள் விசுவாசித்தா போதும். இதயத்தில் விசுவாசி. இப்படி சொல்லும்போதே கவனிங்க, ஏற்கனவே ஜெபத்தோடு போகணும். ஒருத்தர் சுவிசேஷம் சொல்லும்போது எப்படி போகணும்? அம்மா கவனிங்க, ஜெபத்தோடு போகணும். இது செய்யணுங்கிறதுக்காக தான் நேரம் எடுத்து பேசுகிறேன். ஜெபத்தோடு போகணும். ஜெபத்தோடு போய் நீங்கள் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த இருதயத்தை ஆயத்தம் பண்ணி இந்த இயேசுகிட்ட விசுவாசிங்க, நம்புங்க, ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாமான்னு கேளுங்க. தாராளமாக என்ன செய்வாங்க? ஜெபம் பண்ணுங்கம்பாங்க. அப்போ சுருக்கமாக அப்போ போய் மணிக்கணக்காக அவங்க தனி ஜெபம் மாரி பண்ணிங்கன்னா அவங்கள வீட்டிலே ஏற்ற செய்ய மாட்டாங்க, ஏற்றவே மாட்டாங்க. சுருக்கமாக ஒரு சின்ன ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துருங்க. மீதியை கத்தர் பார்த்துக்கொள்வார். ரட்சிக்கப்படுவதை கத்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வருவார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இதில் ஒரு காரியத்தை சொல்கிறேன், பயப்படாமல் சுவிசேஷம் சொல்லணும், வெக்கப்படாமல் சுவிசேஷம் சொல்லணும், தைரியமாக சுவிசேஷத்தை என்ன செய்யணும்? சொல்லணும். தெளிவான வார்த்தையினால் என்ன செய்யணும்? சொல்லணும். அங்கே பார்த்துட்டு இங்கே பார்த்துட்டு முகத்தை பார்த்து என்ன செய்யணும்? பேசணும். கண்ணை பார்த்து என்ன செய்யணும்? பேசணும். கண்ணை பார்த்து பேசுனீங்கன்னா அவங்க நல்லா என்ன செய்வாங்க? கவனிவாங்க. சில பேர்லாம் அங்கே பேசுவாங்க தெரியுங்களா, இங்கிட்டு பார்த்துட்டு அங்கிட்டு பார்த்துக்கிட்டு, அது கான்சன்ட்ரேஷன் வராது. பேசும்போது என்னத்தை பார்த்து பேசணும்? தம்பிகளா சொல்லுங்க, கண்ணை பார்த்து என்ன செய்யணும்? அதுக்குன்னு உத்து இப்படியே பார்த்தா பயந்துருவாங்க. இப்படியே கண்ணை பார்த்து பேச சொல்லி நாளைக்கு போய் சுவிசேஷம் சொல்லணும். இப்படியே பார்த்தீங்கன்னா ஏன் அப்பா இந்த ஆளை விடவே கூடாது, பார்வையே சரியில்லை, இந்த பாப்பா பார்வையே சரியில்லை, இந்த தம்பி பார்வையே சரியில்லை, இந்த பாஸ்டர் பார்வையே சரியில்லை, இந்த பிரதர் பார்வையே சரியில்லை, இந்த அம்மா சிஸ்டர் பார்வையே சரியில்லைன்னு பயந்துருவாங்க. அப்படி இப்படி இன்னுங்க. அப்புறம் கண்ணை பார்த்து என்ன செய்யுங்க? அப்படி பேசுங்க. உங்கள் வேலை செய்கிற இடத்துல சொல்லுங்க, வெக்கப்படாதீங்க. கிறிஸ்துவன் என்பதற்கு வெக்கப்படாதீங்க. பைபிளை சர்ச்சுக்கு தூக்கிட்டு வர வெக்கப்படாதீங்க. இயேசு நமக்காக வெக்கப்படலை. சிலுவையில் அந்த படம் போட்டிருக்கிறது, அது ஒரு இதுக்காக ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க. உண்மையிலே சிலுவையில் இல்லை, ஆண்டவர் எல்லா ட்ரெஸ்ஸையும் உறிஞ்சி நிர்வாணமாய் வெளியரங்கமாய் உங்களுக்காக எனக்காக இயேசு வெக்கப்படலை மீட்டெடுக்க. புரியுதுங்களா? சிலுவையில் அப்படி ரத்த சிந்தி தான் உங்களை என்னை ரட்சித்தா, மீட்டெடுத்தா. அப்போ நம்ம சொல். இது 2வது காரியம். எனக்கு ஒரு பாடல் ஆகுது, ஒரு அடியை பாடி 3வது குறிப்பு போட்டுங்களா? ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. தெரிந்த பாடல் தானே எல்லாரும் சத்தமா? எஜமானனே என் இயேசு ராஜனே என்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதான். முடிந்த 2 கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி, எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. கடைசியா உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி 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 உழைத்திடுவே. நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேன்.
சொல்லுங்க, எஜமானனே, 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 என் இயேசு ராஜனே. பைபிளில் ஒரு வசனம் ஞாபகம் வருது, அறுப்போ மிகுதி வேலையாட்களோ குறைவு, அதனால் அறுப்புக்கு எச்சமான் வேலையாட்களை அனுப்பும்படி அவரிடத்துல என்ன செய்யுங்க, வேண்டிக் கொள்ளுங்க. அனுப்பப்படாவிட்டால் யார் போவா? போவாவிட்டால் யார் பிரசங்கிப்பா? பிரசங்கிக்காவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பாங்க? இதே ஒன்னோட ஒன்று தொடர்பு பார்த்தீங்களா? அப்போ அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் ஆண்டவர் அனுப்புகிறார். நீங்கள் வட இந்தியா போகாவிட்டாலும், வெளிநாடு போகாவிட்டாலும், உங்கள் பக்கத்து வீட்டில் சுவிசேஷம் சொல்லுங்க, உங்கள் ஊர் மக்களுக்கு சொல்லுங்க. யாருக்கு சொல்லணும்னு இப்போ இதான் மூணாவது குறிப்பு. யாருக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும்? முதல்ல குடும்பத்துக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும். நல்ல கரங்களை வைத்து சொல்லலாமா? முதல்ல நீங்களும் நான் யாருக்கு சொல்லணும்? அதுக்கப்புறம் வசனம் சொல்கிறேன். அதுக்கு தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் சொன்னேன். படிச்சிட்டிங்கன்னா நான் எடுக்காமே சொல்லிடலாம் ஒவ்வொரு பாயிண்ட்டையும், இல்லாட்டா ஒவ்வொன்றுக்கு எடுத்து சொல்லிகிட்டு இருக்கணும். குடும்பத்துக்காக என்ன செய்யும்? குடும்பத்தில் சுவிசேஷம் சொல்லணும், வெக்கப்படாமல் தைரியமாக, அது கடமை. ரெண்டாவது நண்பர்களுக்கு சொல்லுங்கள், சத்தமா, நல்ல சத்தமா. உங்களுக்கெல்லாம் ஃப்ரெண்டே இல்லையா பிரதர்? உங்களுக்கு ஃப்ரெண்டு இல்லை? எவ்வளோ ஃப்ரெண்டு இருக்காங்க, யூடியூப் போட்டால் அங்கங்கே வந்துடுறாங்க. ஃப்ரெண்டுக்கு என்ன செய்யணும்? சொல்லணும், கடமை. ரைட்டுங்களா? அடுத்து கெஸ்ட் உறவினர், மாமா, அத்தை, தாத்தா, பெரியப்பா, சித்தப்பா, நாத்தனார், குழந்தனார், நார் 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 நார், எல்லா நாருக்கும் சொல்லணும். நான் ஜோக்குக்காக சொல்கிறேன். சரி, அடுத்து உங்கள் ஊர் மக்களுக்காக, வேலை செய்கிற ஒர்க்கருக்காக, ஸ்டாஃபுக்காக, பக்கத்து வீட்டாருக்காக, நண்பர், நெய்பர், இவங்களுக்கு. கடைசியாக தான் உலகம் முழுவதும். இதுக்கு நல்ல ஆதார வசனம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் சொல்லுங்க, பேசுங்க, பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்த எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். முதல்ல உங்கள் குடும்பம். இதுக்கு நல்ல உதாரணம். நான் இப்படி ஒவ்வொன்றுக்கும் எடுத்தேன்னா அதுக்கு தான் உங்களை படிக்க சொல்கிறேன். நீங்கள் இந்த வாரத்தில் படிச்சுட்டா கூட நீங்கள் தெரியும். இப்போ எடுத்தேன்னா எனக்கு இன்னும் 1 மணி நேரம் போகும் பிரசங்கம். குடும்பங்கிறதுக்கு சில உதாரணம் சொல்கிறேன். லீதியால் குடும்பம்னு எழுதி வச்சுக்கோங்க. எடுக்க வேண்டாம்னா தான் எடுப்பீங்க, எடுக்கக்கூடாது. குடும்பத்தில் சொல்கிறேன்னா கவனிப்பா தம்பிகளா, நீ போடணுமா? ஓகே. லீதியால் குடும்பம் எடுக்க வேண்டாம், எழுதி மட்டும் வச்சுக்கோங்க, குறிப்பிடுங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:12-15 எடுக்க வேண்டாம். அம்மா எடுக்காதீங்கம்மா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:12-15 லீதியால் குடும்பம். கவனிங்க, லீதியால் ஜவுளி வியாபாரி, ரத்தாம்பரம் இருக்க, தேவனை வணங்குறங்க. ஆனால் சுவிசேஷம் அறிவிக்காமல் ரட்சிப்பு இல்லை, இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை. புரியுதுங்களா? அந்த அம்மா நல்லா கனம் பொருந்திய ஸ்திரீ. பவுலும் சீலாவும் வழக்கமாக ஜெபம் பண்ணுற இடத்துக்கு போனாங்க. அந்த ஜெபம் தான் ஹாஸ்பிட்டல் ஆஃப் அவர். உங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல ஜெபம் ரொம்ப முக்கியம். வழக்கத்தின் பிரகாரம் அன்னைக்கு அந்த பிலிப்பு பட்டணத்தில் சபை கிடையாது, சர்ச்சு கிடையாது. ஆற்றங்கரை தான் சர்ச்சு. சர்ச்சில் அதான் சர்ச்சு. கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசம் பண்ணாங்கண்ணா. இந்த சம்பவத்தை நான் சுருக்கிறேன். இது 1 மணி நேரம் இந்த பிரசங்கம் பண்ணலாம். வெள்ளனூரில் பேசினேன். அப்போ அன்பு தேவ பிள்ளைகளை கவனிங்க. அப்போ ஹாஸ்பிட்டலில் சொல்கிறார் பவுல் சீலாவும் இருக்கிறாங்க. திடீரென்று லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் என்ன செய்கிறாரு? திறக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நல்ல கரங்களை உயர்த்தி. லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தான். என்னதான் நீங்களும் நானும் சுவிசேஷ குடும்பத்துக்கு சொன்னாலும் இருதயத்தை திறக்கிறவர் யாரு? கர்த்தர். நீங்களும் நானும் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை திறக்க முடியாது பிரதர். அப்படின்னா இன்னைக்கு 26 வருஷத்துல எத்தனை ஆராதனை இந்த திருச்சபையில் நடத்தியிருக்கலாம் தெரியுங்களா? எத்தனை மக்களும் வந்துட்டு போயிருக்காங்க. இருதயத்தை திறந்த நிரந்தரமா சபையில அங்கத்தனராய் மாற்றுவது பரிசுத்த ஆவியினுடைய வேலை. வேற அந்நிய பாஷை பேச மாத்திரமல்ல. எதற்கு? பரிசுத்த ஆவியானவர் சுவிசேஷம் சொல்லி ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்த. பவுலுசி அப்ப இருதயத்தை திறந்த உடனே வீட்டுக்கு போய் வீட்டாரும் சொல்லி, அந்த அம்மா தான் சொல்லியிருக்கும். பவுலு லீதியாளுக்கு சொன்னது அங்கே அந்த அம்மா மட்டும் தான் போனாங்க. அப்புறம் வீட்டில் வந்து அவங்களும் ரட்சிக்கப்பட்டு குடும்பமாக ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அப்போஸ்தலர் 16. அதில் நீங்கள் படித்து பாருங்கள். குறி சொல்கிற ஆவியை துரத்தின உடனே ஜெயிலில் பவுலும் சீலாவும் போட்ட போது சிறைச்சாலைக்காரன் அந்த பூகம்பம் வந்து அசைஞ்சு இருக்கும்போது அவன் கத்தியை எடுத்து குத்திக்க போகிறான். ஆண்டவர் மாதிரி ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். சொன்ன உடனே நடுநடுங்கி திகைத்து அப்போ வசனத்தை போதிக்கிறாங்க. எந்த வசனத்தை போதிச்சிருப்பாங்க? சுவிசேஷ வசனம், ஆரம்ப வசனத்தை போதிச்சிருப்பாங்க.
சுவிசேஷ வசனம். அப்புறம் சர்ச்சுக்கு வந்த பிறகு உபதேசம். வெளியில சுவிசேஷம், சபையில் என்னது? உபதேசம். வெளியில போய் உபதேசத்தை சொல்லக்கூடாது. ஞானஸ்தானத்தில் நீங்கள் அங்கே பேசக்கூடாது. இங்கே தலைப்பு வரும்போது பேசுவோம். அப்போ அந்த இடத்துல அவர் சொன்ன உடனே குடும்பமாக அப்புறம் என்ன செய்கிறாங்க? அங்கே ஞானஸ்தானம் எடுக்கிறதை பார்க்குறோம். புரியுதுங்களா? இப்போ குடும்பம் ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், 12 சைடில் அந்திரேயா சொந்த சகோதரன் பேதுருவை மேசியாவை கண்டோம், அவனை இயேசுவினிடத்தில் கூட்டி கொண்டு வந்தான். இப்போ நீங்கள் உங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு வரணும், சிஸ்டர் உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வரணும், சகோதரி உங்கள் கணவரை கூட்டிகிட்டு வரணும். கூட்டிகிட்டு தான் பாஸ்டர் இருக்கிற வரமாட்டேன்னு சொல்கிறது தெரியுது. நீங்கள் பார்க்குற பார்வை பார்த்தா அது உங்கள் மேல் விழுந்த கடமை. உங்கள் பக்கத்து வீட்டாரை கூட்டிகிட்டு வாங்க, காரு கொடுத்தா காரில் ஏற்றிட்டு வாங்க. அது ஐயோ உட்காந்து இதை நினைக்காதீங்க. அதுக்கு தான் சீக்கிரம் நம்ம சபைக்காக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம், ஜனங்களை ஏற்றிட்டு வர்றதுக்கு, மற்ற காரியங்களை ஏற்றிட்டு வர்றதுக்கு, இல்லாதவர்களுக்கு நம்ம போய் வீட்டிலே விடுறதுக்காக சில காரியங்களை செய்ய. அப்போ அன்பு தேவ பிள்ளைகளே, நான் எதுக்கு சொல்கிறேன்னா, குடும்பத்தில் சொல்லுங்க, விதையை போட்டுருங்க. ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது. உங்கள் பிள்ளைக்கு சுவிசேஷம் சொல்லுங்க. இப்படி குடும்பத்தில் அதான் முதல் குறிப்பு. ரெண்டாவது நண்பர்களுக்கு. இதுக்கு கொர்நேலின்னு எழுதி வச்சுக்காங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நீங்கள் ஒரு தரம் படிச்சிருந்தா நான் சொல்கிறது புரியும். இன்றைக்கி எடுக்காமல் பிரசங்கம் பண்ணுறேன் நேரத்தை கருதி. கொர்நேலியு பாருங்க, பேதுரு வர்றாரு, அழகாக போட்டிருக்கு. அது 2 பாயிண்ட் உறவின் வருது. தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதர். கவனிச்சிங்களா? என்ன சிநேகிதர்? உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு சொல்லுங்க தம்பி, அம்மா சொல்லுங்க, உங்க நண்பருக்கு சொல்லுங்க. கொர்நேலி பாருங்க, 100க்கு அதிபதி. நம்ம ரட்சி கேட்டால் போதும், பாஸ்டர் பீட்டர் எங்கள் வீட்டுக்கு வந்தால் போதும், வீட்டுக்குள்ள நடத்தினா போதும், நான் அபிஷேகம் பெற்றா போதும், அப்படிலாம் இல்லை. அவர் வர்றதுக்கு முன்னாடி ஆயத்தம் படுத்தி அந்த குடும்ப செபத்திற்கு அந்த வீட்டுக்கூட்டம் அதான் முக்கியம். அதனால தான் மாதம் ஒரு தடவை 6 மாதம் 6 வீட்டில் நடந்தது. வீட்டுக்கூட்டம் ரொம்ப முக்கியம். அது வீட்டில் நடந்த சம்பவம், அது சர்ச்சை கிடையாது. கொர்நேலி வீட்டில் காத்திருக்கிறார். பேதுரு என்னங்க சொன்னார்? பிரசங்க சுவிசேஷத்தை தாங்க சொன்னார். அதை படித்து பாருங்க, அப்போஸ்தலர் 10 படித்து பாருங்க. அப்படி வசனத்தை கேட்டுட்டு இருக்கும் போதே ஆவியானவர் என்ன செஞ்சார்? இறங்கினார். நீங்கள் ஒருத்தர் சுவிசேஷம் சொல்லும் போதே ஆவியானவர் என்ன செய்வார்? இருதயத்தை திறப்பது போல இறங்குவார். அதுதான் ஹாஸ்பல் ஆஃப் பவர் ஆஃப் ஹாஸ்பல், சுவிசேஷத்தின் வல்லமை. அப்புறம் ஞானஸ்தானம் பின்னாடி தான் எடுக்கிறாங்க. இப்போ பிலிப்பு எடுத்துக்கொள்ளுங்களே, தன் நண்பன் நாத்தான் வேலை வந்து பாருங்கிறார் ஃப்ரெண்டை. அப்படி ஃப்ரெண்டுக்கு, உறவினருக்கு நீங்கள் அறிவிக்கணும். இன்னொரு வதனம் சொல்லி அடுத்த குறிப்பு போகிறேன். லேகியோன் 6000 பிசாசு பிடிச்சவன் அப்படியே கீறிக்கிட்டு இருந்தான், சங்கிலிலாம் அடக்க முடியல. ஜீசஸ் அங்கே கதறேன் அந்த இடத்துக்கு போகிறாரு, அவனை பிசாசை துரத்துறாரு. அவன் புத்தி தெளிந்து மென்டலாக இருந்தான், வஸ்திரம் இல்லாத இருந்தான், புத்தி தெளிந்து உக்காந்தான். அப்போ சுகம் பெற்றவன் இயேசுனோட வரும்போது அவர் சொல்கிறாரு, உன் இனத்தாரிடத்திற்கு உன் வீட்டிற்கு போய் நீ உனக்கு செஞ்சதை என்ன செய்ய நீ சொல்லு. அவன் தெக்கப்பொலினா 10 பட்டணம், 10 பட்டணத்துக்கு ஒரு மென்டல் சங்கிலினால் கட்டப்பட்டவன் சுவிசேஷத்தை அறிவிக்கிறான். இந்த செய்தி தான் பிரதர் அகஸ்டின் ஜெபக்குமார் கொடுக்கும்போது, அப்போதான் ஊழியத்தை ஆரம்பித்தோம் 1999. அப்போதான் எழுதினோம். டோல்கேட், கூத்தூர், பழுவூர், பள்ளிவிடை, சமயபுரம், ஈச்சம்பட்டி, இன்னும் மருதூர், அப்பெல்லாம் இப்போ சில ஊரை நீக்கியிருக்கோம். இப்போ எல்லையை சொல்கிறேன் உங்களுக்கு, நம்ம சுவிசேஷ எல்லையை. இங்கிட்டு திருவண்ணக்கோவில், மாம்பழச்சாலை, நொச்சியம், தாளக்குடி, அகிலாண்டபுரம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இப்போ நம்முடைய எல்லை, இப்போ நீங்கள் தான் சொல்லணும், அடிக்கடி ஜெபத்தில் சொல்லியிருக்கிறேன், இந்த கூத்தூரை மையமாக வச்சு இங்கிட்டு நம்முடைய எல்லை எவ்வளோ தூரம் இருக்குது ஒன்றுமே தெரியலையா? தரிசனத்தை சொன்னாத பெரம்பலூர் வரைக்கும் உள்ள கிராமம்லாம் சபைக்கு வரணும், ஜெபம் பண்ணணும். ஒரு அல்லையா சொல்லாமா? அல்ல சத்தம்மா? சே, இன்னும் கூட போகலாம். முதல்ல இந்த எல்லையில சுதந்திரிப்போம். கூத்துற மையம் வச்சு மெயின் கேடு வரைக்கும் நமக்கு எல்லை. எல்லாம் கரங்களை வைத்து எல்லையில சொல்லாமா? டோல்கேட்டு தான் ஒளி ஆரம்பித்தோம், அது மையமாக இதை சென்டராக இருக்குதான் சொல்கிறேன். இங்கிட்டு ஆரம்பிச்சு இங்கிட்டு முசிறி வரைக்கும் நம்முடைய சுவிசேஷ அறிவிக்க நமக்கு எல்லை. நாங்கள் சில இடத்துக்கு போகலை, ஒரு சில இடத்துல அறிவிச்சிருக்கிறோம். இங்கிட்டு இந்த கூத்தூர், ஏன்னா டோல்கேட்டை தான் ஊழியம் ஆரம்பித்தோம். இடம் இல்லாதனால தான் இங்கே இடம் வாங்கி சர்ச்சை கட்டியிருக்கிறோம். டோல்கேட்டு தான் நம்முடைய ஊழியம் 10 ஆண்டு ஆரம்பித்தோம். இங்கிட்டு நம்ம தாளக்குடி, அகிலாண்டபுரம் தான் இன்னும்
வெள்ளனூர்லேருந்து ரெஜிஸ்டர் வர்றதுனால இப்போ நம்முடைய எல்லாம் என்னது வெள்ளனூர் வரைக்கும் ஜெபம் பண்ணணும். உங்கள் தனி ஜெபத்தில் ஆண்டவரே தாளக்குடி, அகிலாண்டபுரம், கீழே வாலாடி, வேலை வாலாடி, மாந்திரை, இன்னும் இன்றில் கிராமம், என்ன செய்யணும், அப்புறம் லால்குடி, புவாலூர், தாஜிப்பே என்ன பேலஸு ராஜி பேலஸா, அந்த ஓனர், அப்புறம் வெள்ளனூர் எல்லாம் என்ன செய்யணும், ரட்சிக்கப்படணும் ஆண்டவர். இப்படி எல்லையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை கர்த்தர் கொண்டு வர்றாரு, அப்படி இல்லைன்னா அங்கங்கே சபை இருக்குது, எப்படியோ ரட்சிக்கப்பட்டு ஜனங்க ஏதோ ஒரு சபையில் என்ன ஆகட்டும் அங்கத்தினராக மாறணும். இப்போ ஊர் கிராமம் பாருங்கள். பிலிப்பு அந்த எந்த பட்டணத்துக்கு போனார், சமாரியா பட்டணம். அப்போஸ்தலர் 8 அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருந்தது. அப்போ நீங்கள் முதல்ல உங்கள் குடும்பம், நண்பர், அப்புறம் உறவினர், இவங்களுக்குலாம் சுவிசேஷம் சொல்லணும். அப்புறம் உங்கள் ஊர் மக்கள், கிராம மக்கள், வேலை செய்கிற இடத்துல. அப்போ பிலிப்பு அங்கே போனதுனால பாருங்கள், அந்த பட்டணத்தில் மந்திரவாதி பெரிய சக்தி நினைச்சான். பிலிப்பு அற்புத அடையாளம் செஞ்சவொடனே அவன்கிட்ட ஞானஸ்தானம் எடுக்கிறத பார்க்குறோம். அதுக்கப்புறம் பிலிப்பு தனித்து போய் மந்திரிக்கு சுவிசேஷம் சொல்லி அவர் ஞானஸ்தானம் எடுக்கும். அப்போ தனிநபருக்கு சொல்லணும். பாருங்கள், இன்றைக்கி சுவிசேஷம் சொல்கிறது ஒரு காலத்தில் கூட்டம்லாம் நடந்துச்சு. இன்றைக்கி எங்கெங்கே நற்செய்தி கூட்டம் நடக்குது? நான் நற்செய்தி கூட்டத்தில் ரட்சிக்கப்பட்டேன். இன்றைக்கி காலம் மாறிடுச்சு. கைப்பிரதி ஒரு நாள் கொடுத்தோம், இப்போ டெய்லி கைப்பிரதி கொடுத்துட்டே இருக்கிறோம். நம்ம ஒரு நாள் கொடுக்குறோம். இப்போ பெஸ்ட்டு சுவிசேஷம் என்ன தெரியுங்களா? ஈச் ஒன் கேட்ச் ஒன். ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகி சொல்கிறது தான் பெஸ்ட். கரங்களை தட்டுங்க, நல்ல பலத்த கைகளை தட்டுங்க. இந்த சுவிசேஷத்தை எந்த திருச்சபை இந்த கடைசி நாளில் செய்தோ அந்த திருச்சபை மிக வேகமாக வளரும். ஆதி திருச்சபை பாருங்கள், 120 பேர், 3000 பேர், 4000 பேர், அப்புறம் திரளான புருஷர், அப்புறம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆத்மா வந்துருச்சு. அதுக்கப்புறம் எண்ணிக்கை போடலை. இதுக்கு பல காரணம் உண்டு. அதில் ஒரு காரணம் சுவிசேஷத்தின் வல்லமை. அதான் அந்த செய்தி. அந்த சுவிசேஷம் தான் ஜனங்களை ரட்சித்து கொண்டு வந்தது. அடுத்து என்ன தெரியுங்களா? சுவிசேஷ வல்லமை. இதை மட்டும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். பெரிய செய்தி. சுவிசேஷம் சொல்லிட்டு நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் முழுவதும் ஒரு தடவை படிச்சிருப்பீங்க. படிக்காதவங்க இந்த வார்த்தை முழுவதும் படிச்சிருங்க, பாக்கி வைக்காதீங்க. நீங்கள் பாருங்கள், எங்கே போனாலும் அப்போஸ்தலர் பவுல், பேதுரு, உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ பவுலை சொல்கிறேனே, ஒரு இடத்துக்கு போகிறார், லீஸ்திராவுக்கு போகிறார், பிறவி சப்பான். ஃபஸ்ட்டு சுவிசேஷம் சொல்லிட்டு தான் வசனத்தை பிரசங்கம் பண்ணிட்டு இயேசு கிறிஸ்து நாமத்தில் எழுந்து நடன்னு சொன்னது. பிறவி சப்பான் என்ன செஞ்சான்? நடந்தான். தரிசனம் நோக்கிய பட்டணத்துக்கு போகிறார், பரிசுத்தாவியில் நிரம்பி அங்கே அற்புத அடையாளம் செய்கிறார். பிறையா பட்டணத்துக்கு போகிறார். யோசிச்சு பாருங்க, அப்போஸ்தலர் முழுவதும் பட்டணமாக வரும். அத்தானே பட்டணத்துக்கு போகிறார், விக்கிரகம் அப்படியே நிறைஞ்சி இருக்குது. சந்தை வெளியில் வர்றவங்கள்ட்ட டெய்லி பேசுகிறார். இன்னைக்காக சந்தைக்கு போய் அது எவ்வளோ, இது எவ்வளோ, கூறு எடுக்கிறீங்க, அதை எடுக்கிறீங்க, நல்லது வாங்குங்க, சாப்பிடுங்க. நானும் சந்தைக்கெல்லாம் போகிறேன், வாரம் போகிறேன், கடையிலையும் வாங்குறேன். இன்னைக்காக சந்தையில் சுவிசேஷத்தை நீங்களும் நான் சொல்லியிருக்கிறோமா? இந்த இடத்துல பவுல் இருந்தால் கையை உயர்த்துவார். சந்தையில் நான் என்ன செஞ்சேன்? சுவிசேஷம் சொல்லியிருக்கேன். கவனிக்கிறீங்களா அம்மா? விக்கிரங்க நிறைஞ்சிருக்கு இந்தியா. அத்தனை பட்டணம் மாத்திரம் அல்ல. அப்படியே சுற்றி வராரு பவுல், எல்லாத்தையும் பார்க்குற. அறியப்படாத தேவனுக்கு சொல்லி என்ன செய்கிறாரு? அதை பிரசங்கம் பண்ணு ஹாஸ்பிட்டல் அறிவிக்கிறார். இன்னொன்று சொல்லட்டுங்களா? எபேசு பட்டணத்துக்கு வர்றாரு, 2 வருஷம் இருக்கிறார். எங்க மந்திரவாதிகளாம் மந்திரமெல்லாம் பொய், மையெல்லாம் பொய், இயேசுதான் மெய்யின்னு சொல்லி மந்திர புத்தகத்தை கொண்டு வந்து எரிக்கிறாங்கங்க. நல்ல பலத்த கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லும்போது சபையில் ஒரு எழுப்புதல் உண்டாவதாக. ஒரு சுவிசேஷம் மந்திரவாதியை ரட்சிக்கும். இன்னைக்கு எத்தனையோ மந்திரவாதிகள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள் தெரியுங்களா? ஆனால் பவுல் எபேசு பட்டணத்துக்கு போகும்போது பாருங்க, 30 வெள்ளி காசுக்கு ஜூதாஸ் காசு இயேசுவை காட்டி 30 வெள்ளி காசு எவ்வளோ மதிப்புனா, அந்த மந்திர புத்தருடைய மதிப்பு எவ்வளோ தெரியுங்களா? 50,000 வெள்ளி காசு. அதெல்லாம் வேஸ்ட். இன்னைக்கு மந்திரம், யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிசுரம் மந்திரம். அந்த டயானான்னு சொல்லி விக்கிரகத்தை சிலையை கும்பிட்டுட்டு இருந்தாங்க. பவுல் அங்கே போய் காஸ்பல் சொன்ன உடனே டயானா அந்த வியாபாரமே அற்று போச்சு. போய் அப்போஸ்தலர் நடபடிகளை மீண்டும் படித்து பாருங்கள். ஒரு முறை படித்ததோடு திருப்தி அல்லாதபடி மீண்டும் படியுங்கள். தொடர்ந்து அதில் செய்தி இருக்கிறது. கொருந்து பட்டணத்தில் 1.5 வருஷம் இருக்கிறார். இவ்வளோ காரியம் எடுக்காமல் சொல்கிறேன். எல்லாத்துக்கும் என்கிட்ட வசன ஆதாரம் உண்டு, எடுத்தால் நேராயின்னு சொல்லி தான் நான் இந்த செய்தியை சொல்கிறேன். கொருந்து பட்டணத்தில் 1.5 வருஷம் இருக்கிறார். ஆக்கில்லா பிரிஸ்கில்லா. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள்
உண்டு உண்டு. கடைசி ஆரம்பத்திலே ஆண்டவர் சொன்ன, அதை மட்டும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆரம்பத்திலே ரட்சிக்கப்பட்ட உடனே பவுல் தாமதமன்றி இயேசு தான் கிறிஸ்துன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணினார். ஒரு அலையிலையா சொல்லாமா? அவரை குறித்து என்ன தெரியுமா? அப்போவே அண்ணனியாட்ட ஆண்டவர் சொன்னார், புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்கு நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். கிரேஸ் ஐபிஎஸ் சபையே, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, அம்மா, ஐயா, ஏதோ வந்தோம் போனோம், வாரம் ஒரு தடவை வந்தோம் அல்ல. இந்த சுத்துப்புற கிராமம் ரட்சிக்கப்படுற வரைக்கும், நம்ம ஜீவன் இருக்கிற வரைக்கும் இந்த பகுதிக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க நம்ம மேல் விழுந்த கடமை, கடனாளி. முதல் கட்டளை இயேசுவின் இறுதி கட்டளை. கடைசியா ராஜாக்களுக்கு சொன்னார். பெலிக்ஸுடைய மனைவி துருசில்லா அங்கே போய் பவுல் நீதி இச்சை அடக்கம் இனி வரும் நியாய தீர்ப்பை குறித்து ராஜாட்ட நீங்கள் நானும் பேசுவோமா? நீதியை குறித்து பேசுகிறாருங்க ராஜாட்ட தைரியமா. இச்சை அடக்கத்தை குறித்து பேசுகிறாரு, நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறாரு. அவன் பாருங்க பெலிக்ஸு அடிக்கடி பவுலை கூப்பிட்டு ஊழியக்காரர் பணம் தருவாருன்னு காத்துட்ருக்கார். லஞ்சம் அங்கேயே விளாண்டுச்சு. ஊழியக்காரரை அழைச்சி பேசுனா அடிக்கடி பவுல் வாங்கன்னு பேசுனா ஏதாவது பணம் கொடுப்பாங்கன்னு. பவுல் பணம் கொடுத்தா விடுதலை ஆகணும். அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு போய் பொறுக்கி பெஸ்து. இதெல்லாம் நல்லா படிங்க, பைபிள் ஆராய்ச்சி. நான் சொல்கிறது கடைசியில் இருக்கும். அவர் வர்றாரு. அவர் வந்துக்கிட்டு அவர்கிட்டையும் சொல்லி சாட்சியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது, நீ பிதற்றுகிறாய், அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்குறது. சொல்லுங்க, என்ன வார்த்தை சொல்கிறாரு? சத்தமாக சொல்லுங்க. பிதற்றுகிறாய், அதிக கல்வி உனக்கு என்னது? பைத்தியம் உனக்கு உண்டாகுதுங்கிறார். அடுத்து என்ன ராஜா வர்றார்? 2 நான் சொல்லிட்டேன். இன்னொரு ராஜா என்ன வர்றாரு? தூக்கம் வருது, பிரசங்கத்தை முடிங்க காணிக்க எடுத்து. அகரிப்ப ராஜா. பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன ராஜா? பெலிக்ஸ். 2வது யாரு? பெஸ்துன்னு வச்சுக்கோங்க சுருக்கமா. பெலிக்ஸ், பெஸ்து. அப்புறம் யாரு? அகரிப்ப ராஜாவே, அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லைன்னு சொல்லி தன்னுடைய சாட்சி அங்க சொல்றார், சுவிசேஷம் சொல்றார். படிச்சு பாருங்க. கடைசியா வாடகை வீட்டை எடுத்து தங்கி அந்த 28 அதிகாரம் முடியுது. வந்த போனவங்க எல்லாத்தையும், என்னங்க நம்ம பெரிய சாதிச்சிட்டோம், பவுலை விட என்ன நீங்கள் நாங்கன்னு சாதிச்சிட்டோம், என்னை சேர்த்து சொல்றேன். எவ்வளவு மனுஷன், எவ்வளவா சுவிசேஷத்துக்காக. அது பின்னாடி பாடும் காரியத்தை. கடைசியா நான் சுவிசேஷம் நீங்க சொன்னீங்கன்னா, ஒருவன் ஊழியம் செய்தால் பிதா அவங்களை என்ன செய்வாரு? இது ஒரு ஊழியம். ஒருத்தர் சுவிசேஷம் சொல்லி ரட்சிப்புகளை நடத்துவது ஊழியம். ஒருவன் ஊழியம் செய்தால் பிதா கனம் பண்ணுவார். இந்த ஊழியத்தை பாஸ்டர் மாத்திரம் இல்லை, எல்லாரும் செய்யணும். இங்க இருக்க சிறு பிள்ளை செய்யணும், வாலிபர் செய்யணும். இன்னைக்கு தென்கொரியாவில் அந்த அவர் பாஸ்டர் ரட்சிக்கப்படுறதுக்கு காரணம் பால்யாங்கிஷோ, ஒரு சின்ன பொண்ணு புதிய ஏற்பாடை கொடுத்தது. கிறிஸ்தவ நாயை வெளியே போடு தூக்கி எறிஞ்சாரு. இன்னைக்கு இருக்கிற பெண்ணா இருந்தால் அதுக்கப்புறம் போயிருக்காது. அந்த பிள்ளை அழுதுட்டு வந்து அங்கிள் படிங்கன்னு புதிய ஏற்பாட்டை கொடுத்துச்சு. மறுபடியும் படிக்கும்போது அவர் ரட்சிக்கப்பட்டு புத்தரை வணங்குற அதெல்லாம் விட்டுட்டு புற்றுநோயிலிருந்து சுகம் ஆகி, உங்களுக்கு தெரியும் உலகத்தில் மிகப்பெரிய சபை இறந்துட்டார் அவர் பால்யாங்கிஷோ. அவர் ரட்சிக்கப்பட யாரு? சின்ன ஒரு நாகமான் ரட்சிக்கப்பட சுகாங்க யார் காரணமாக இருந்தா? சின்ன பெண்ணு. அதுக்கு தான் சின்ன பெண்ணு. சிறுவர் ஊழியத்தை அற்பமாக என்னாதீங்க, வாலிப பிள்ளைகள் அற்பமாக என்னாதீங்க, எல்லாரும் சுவிசேஷம் சொல்லணும். சுவிசேஷம் சொன்னீங்கன்னா ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலும் அநேகரை நீதிக்கு உட்படுத்தினீங்கன்னா நட்சத்திரங்களை போல நீங்கள் என்ன செய்வீங்க? பிரகாசிப்பீங்க. ஸ்தேவான் சுவிசேஷம் சொல்லி நல்லா அவர் ஊழியத்தெல்லாம் செஞ்சதுனால இரத்த சாட்சியாக மரிக்கும்போது இயேசு எழுந்து நின்று கனப்படுத்துகிறார். அடுத்து நீங்கள் ஆத்தும ஆதாயம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிரீடத்தை சூட்டுவார். மகிழ்ச்சிங்கிற கிரீடத்தை ஆண்டவர்கிட்ட செய்வார், சூட்டுவார். அப்போ சுவிசேஷத்தில் இவ்வளோ காரியம் இருக்கிறது. ஜெபம் பண்ணி நம்ம மற்ற காரியத்துக்கு கடந்து போகிறோம். அப்போ இன்னைக்கு சுவிசேஷம் என்றால் என்ன, சுவிசேஷத்தை எப்படி சொல்ல வேண்டும், யாருக்கு அறிவிக்க வேண்டும், அதனால் வருகிற ஆசீர்வாதத்தை அநேக வசனங்கள் இருந்தாலும் நேரத்தை கருதி எடுக்காமல் சொன்னேன். நாளைக்கு ஒரு சின்ன ஒரு தீர்மானம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, இன்னும் நான் சொல்லணும்ப்பா. நம்ம மும்பையிலேருந்து பிரதர் ராஜேந்திரன் வந்து இருக்கிறார், முன்பு வருவாங்க. அப்படி எழுந்து நிற்கலாமா?